என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லி செய்திக்கு கடந்து செல்லும்படியாக நான் ஆசிக்கிறேன். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்றுதான் சொல்ல முடியும். அதுவுமல்லாமல் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசமாகிய குமரி மாவட்டத்தில் 28.5 ஆண்டுகள் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய பயிற்சி 1986 ஆண்டு முடிந்தவுடன் நான் இந்த குமரி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டேன். அதற்கு பிறகு இங்கேயே நான் பிரதராகவும் மூப்பனாகவும் பாஸ்டராகவும் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவும் பிறகு ப்ரமோஷனில் நான் குன்னூருக்கு செல்லும்படியாக ஆண்டு உதவி செய்தார். எப்படி சில இடங்களுக்கெல்லாம் சென்று கர்த்தருடைய கிருபையினாலே நான் திருச்சியில் ஊழியம் செய்யும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி என்னை ஆட்கொண்டது. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன். எனக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திருச்சியில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான வேலையிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கதான கணம் பொருந்தின பாஸ்டர் அவர்களும் கூட எனக்காக வந்து அவர் ஜெபித்தார். நம்முடைய சீஃப் பாஸ்டர் அவர்களும் கூட 4 மணி நேரம் எனக்காக போராடி ஜெபித்தார். நான் அந்த சமயத்தில் சுய நினைவு இல்லாமல் அதிக நேரம் நான் கிடந்தேன். அந்த சமயத்தில் சேலம் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சீஃப் பாஸ்டர் இப்பொழுது வேலூரில் அசிஸ்டண்டாக இருக்கிறதான பாஸ்டர் ஜெயக்குமார் அவரை கூப்பிட்டு, எப்படி உதயகுமார் பாஸ்டர் சுய நினைவில்லாமல் அதிக நேரமாக இருக்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்று. அப்படி அவர்கள் ஜபித்த வேளையில் தான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி மரண வாசல் வரைக்கும், மதுரையிலையும் கூட 2 முறை மரண வாசல் வரைக்கும் நான் சென்றேன். ஆனாலும் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு நான் இருப்பது எல்லாருடைய ஜபத்தினால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே இந்த வரைபடம் ஆர்ட் ஆஃப் மேன், இந்த வரைபடம் போட காரணமே பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் தான். நான் சிறிய பிரதராக இருக்கிற வேளையில் அவர் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுவார். சின்ன பிரதராக இருக்கும் பொழுது தான் நல்லா பைபிள் படிக்க முடியும், அதனால் நீங்கள் நல்லா பைபிள் படிங்க, உபதேச புஸ்தகங்கள்லாம் படிங்க என்றார். அப்போ ஒரு முறை அவர் எனக்கு ஒரு பழைய ஒரு ஹார்ட் ஆஃப் மேன் வரைபடம், அதாவது துணியில் வரையப்பட்டதான ஒரு சார்ட் எனக்கு கொடுத்தார். அப்போது நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, இதை குறித்து என்ன பேசுன்னு தெரியாது பாஸ்டர். அப்போ அவர் சொன்னார், சும்மா போட்டு பேசுங்க அப்படின்னார். அப்போ நான் காஞ்சாம்பரத்தில் இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த இபி ஆஃபீஸ் பக்கத்தில் 3 நாட்கள் சென்ட்ரல் பாஸ்டரிடத்தில் பர்மிஷன் வாங்கி 3 நாள் இந்த வரைபடம் போட்டு நோட்டீஸ் எல்லாம் அடித்து கொடுத்து, பிறகு கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேர் அந்த காஞ்சாம்பரம் சபையில் சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாங்கள் ஆர்சியில் உள்ளவர்கள், எங்களுக்கு பாவம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த மனுஷனுடைய இருதயம் இந்த வரைபடத்துடன் உள்ள பிரதர் சத்தியத்தை அறிவித்தார். அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டோம். பிறகு இந்த சபையோடு வந்து ஐக்கியப்பட வேண்டும் என்று ஆசை உண்டானது என்று சொல்லி ஒரு 2 குடும்பத்தார் அன்றைக்கு காஞ்சாம்பரம் சபையில் நடைக்காவலில் உள்ளவர்கள் ஐக்கியப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் அப்போ இந்த சார்ட் போடுவதன் மூலமாக நமக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கிறார்கள் என்று நான் விளங்கி கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஹார்ட் ஆஃப் மேன் என்றதான ஒரு புஸ்தகத்தை பழைய ஆட்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், இப்படி பல மொழிகளில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த புஸ்தகம் வெளியானது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஜெர்மன் நாட்டில் ஒரு வெள்ளைக்கார துரை, நல்ல ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த புஸ்தகத்தை எழுதினார் வரைபடத்துடன். இப்போ நானும் கூட சிவகாசியில் ஒருவர் நன்றாக வரைகிறார் என்று கேள்விப்பட்டு நான் இந்த ஆர்ட் ஆஃப் மேன் அந்த புஸ்தகத்தை மட்டும் கொண்டு போய் கொடுத்தேன். நான் ஒரு துணியும் கூட வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அருமையாக அவராகவே ஒரு பாவியான மனுஷன் எப்படி இருப்பான் என்று அவராகவே கற்பனை செய்து அந்த கருப்பு கலர், அதே போல் ஒரு சுத்த இருதயம் எப்படி இருக்குது நீங்கள் கையில் வச்சிருக்கிறதானே அந்த படத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை துணியில் தான் அது வரையப்பட்டது. இப்பொழுது நாங்கள் உங்கள் மத்தியில் இது ஃப்ளக்ஸில் நாங்கள் இதை போட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவியாய் பாலுலகினில் பாவியாய் பாலுலகினில் அலைந்த என்னை தேடி வந்தீர் அன்பினாலே, தேடி வந்தீர் அன்பினாலே, என் இதயமதை இரத்தத்தால் கழுவி பாவியாய் இறங்கி கிருபையினால், என் இதயமதை இரத்தத்தால் கழுவி பாவியாய் இறங்கி கிருபையினால், பாவியாய் பாலுலகினில் அலைந்த என்னை, பாவியாய் பாலுலகினில் அலைந்த என்னை, தேடி வந்தீர் அன்பினாலே, தேடி வந்தீர் அன்பினாலே, என் இதயமதை இரத்தத்தால் கழுவி பாவியாய் இறங்கி கிருபையினால், என் இதயமதை இரத்தத்தால் கழுவி பாவியாய் இறங்கி கிருபையினால். அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்று இரவு தியானத்திற்காக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிப்போம். For our night meditation, let's turn to Matthew the Gospel, chapter 5, verse 8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் எருசலேம் வீதியில் சுற்றி நடந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னதான மிக முக்கியமான பிரியமானவர்களே ஒரு வார்த்தை குறித்து தான் நாம் இப்பொழுது படித்தோம். Now we have read the word which was told by the Lord Jesus Christ 2000 years ago, who roamed villages and cities doing good in the streets of Jerusalem. அந்த மலை பிரசங்கத்துக்கு வந்ததான ஜனங்களுடைய இருதயமானது பிரியமானவர்களே பல நிலவரங்களிலே காணப்பட்டது. The hearts of the people who came to that Mount Sermon is found in different ways. நீங்கள் கையிலே வைத்திருக்கிறதான அந்த பிரியமானவர்களே அந்த படத்திலையும் கூட இந்த இருதயம் 10 விதங்களில் காணப்படுகிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். Even when you notice the picture which is in your hand, you can see the heart of a man is in 10 ways. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை காண்கிறவராயிருக்கிறார். Man is seeing the face, but God looks to the heart. அந்த கூட்டத்திற்கு வந்ததான ஜனங்களுடைய இருதயத்தின் நிலவரத்தை பார்த்தால் சிலருக்குள் கல்லான இருதயம் காணப்பட்டது. Knowing the hearts of the people who came to that meeting is they had stony heart. சிலருக்குள்ளே வழியே போகிறதான இருதயம் காணப்பட்டது. Some have a heart of slippery. சிலருக்குள் மாயமானமான
இருதயம் காணப்பட்டது. Some had a heart of vanity. சிலருடைய இருதயம் மகா தெருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயமாய் காணப்பட்டது. Some heart is full of deceit and wickedness. சிலருடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாய் காணப்பட்டது. Some heart are being hardened. சிலருடைய இருதயம் எந்த உணர்வும் இல்லாத ஒரு இருதயமாய் காணப்பட்டது. Some hearts are not sensitive. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, மனிதனை தேவன் உண்டாக்கினதான வேளையிலே In the time when God created man, அவனை சுத்த இருதயம் உள்ளவனாக தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். God created man with a clean heart. அந்த படத்தில் மேல் பகுதியிலே பாருங்கள், When you look to the top portion of the picture, ஐந்தாவது படம், in the fifth picture, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அந்த ஐந்தாவது படத்திலே நீங்கள் பார்க்கிறதான வேளையிலே When you notice the fifth அங்கே picture, அந்த இருதயத்துக்குள்ளே திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த இருதயத்துக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். in the fifth picture, the triune God, the Father, Son and the Holy Spirit dwelt in that heart. அந்த இருதயத்திலே திராட்சைக்குலை காணப்படுகிறது. In that heart there is a wine. இது மனுஷனுடைய நல்ல சுபாவங்கள், ஆவியின் கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், எப்படிப்பட்டதான பிரியமானவர்களே நல்ல நல்ல சுபாவங்கள் இந்த மனிதனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. It reveals the good nature of a man that a man has. That is the love, meekness, suffering and temperance, control of the spirit. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனிதனுடைய இருதயம் என்று சொல்லும் பொழுது When you say the heart of a man, நீங்கள் உங்களுடைய கையை அப்படியே மடக்கினால் பிரியமானவர்களே, அதாவது ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கொண்டால் அது தன்னுடைய கையை அப்படி மூடினால் பிரியமானவர்களே அது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது சிறிய இருதயமாய் காணப்படுகிறது. the size of a heart of a man is the size of a man when he is folding his hands. If a child fold his hands, the same size is that heart is. ஆகையால் தான் இந்த சிறிய இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணக்கூடியவராய் அவர் காணப்பட்டார். That's why Lord is the one who dwelt in this small heart. தேவனுடைய ராஜ்யமே மனிதனுடைய இருதயத்துக்குள் காணப்பட்டது. The kingdom of heaven is in the heart of a man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனிதனுக்குள் நீதி காணப்பட்டது. In man there is righteousness. மனிதனுக்குள் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல் காணப்பட்டது. In man there is rest, peace. மனிதனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. There is no worries for man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த மனிதனை தேவன் பிரியமானவர்களே அவர் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறாரோ The heart of a man, how God is found to be Father, Son and the Holy Spirit. அதுபோலதான் இந்த மனிதனையும் கூட ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளவனாக மனிதனை தேவன் உண்டாக்கினார். In the same way God created him as a body, spirit and soul. தேவன் எப்படி மகிமையுள்ளவராய் காணப்படுகிறாரோ How God is the glory. இது போலதான் பிரியமானவர்களே இந்த மனிதனை ஒரு மகிமையுள்ளவனாக மனிதனை தேவன் உண்டாக்கினார். In the same way God created man in the same glory. 8ஆம் சங்கீதம் 4:5 நீங்கள் படிக்கும் பொழுது When you read Psalms chapter 8 verses 4 and 5, நீர் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர், you crowned him with glory and honor. தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்று நாம் பார்க்கிறோம். You made him lighter than the angels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனை பார்க்கிலும் மனிதன் சற்று சிறியவனாக தான் உண்டாக்கப்பட்டான். Man was created lower than the angels. லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நீங்கள் படிக்கிற வேளையிலே When you read the last word of the book of chapter, பிரியமானவர்களே ஆதாம் தேவனுடைய மகனாய் காணப்பட்டான். Adam is the son of man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பிரியமானவர்களே That's why, beloved, முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது first when we see மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது in Malachi chapter 2 verse 15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், has he not created one? ஏன் ஒருவனை படைத்தார், Why he created one? தேவ பக்தி உள்ளதான சந்ததி பெரும்படிதானே. In order to multiply the godly generation. இந்த உலகத்துல ஒரு தேவ பக்தி உள்ளதான சந்ததி பெரும்படியாக
தான் in order to multiply the godly generation in முதல் this world. மனுஷனாகிய இந்த ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார். God created the first man Adam. ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலே படிக்கும் பொழுது When you read the book of Genesis chapter 1 verse 26, நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. let us create man out of our own image and அப்போ likeness. தேவ சாயல்ல தான் பிரியமானவர்களே இந்த மனிதன் உண்டாக்கப்பட்டார். In the same way man was created in his image. சிலர் பாருங்கள், டார்வின் கொள்கை என்றுதான் ஒரு கொள்கை காணப்படுகிறது. There is a theory called Darwin's theory. பாட புத்தகத்திலும் கூட பிள்ளைகள் படிக்கிறார்கள். Even in the lessons the students are learning. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று பிரியமானவர்களே டார்வினுடைய பரிணாம கொள்கை சொல்கிறது. Darwin's theory of evolution says man is born out of monkey. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். Researches have been made whether man is born out of monkey. குரங்கினுடைய இரத்தத்திற்கும் மனிதனுடைய இரத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நிராகரித்து விட்டார்கள். They have rejected there is no connection between the blood of monkey and man. பன்றியினுடைய இரத்தத்திற்கு ஓரளவு ஒத்து போகிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். Some similarity is found in the blood of that pig, they said. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்வதை பார்க்கிலும் பன்றியிலிருந்து பிறந்தான் என்றால் எவ்வளவு நல்லா இருக்கும். It is better to say that man is born out of monkey than man is born out of pig. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, that's why beloved, ஒரு சிறிய இருதயம் தான் இந்த மனிதனுக்கு காணப்பட்டது. a man had a small heart. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த இருதயத்துக்குள்ள. There is a star in the heart of a man. இது நல் மனசாட்சி அது காட்டுகிறது. It reveals good conscience. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனிதனை தேவன் உண்டாக்குற வேளையிலே, in the time when God created man, அவனை ஆவி ஆத்துமா சரீரம் உள்ளவனாக மனிதனை தேவன் உண்டாக்கினார். God created man in soul, spirit and body. ஆவியில கூட 10 காரியங்கள் காணப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். We see that there are 10 items in the spirit. அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், knowing, understanding, selection. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிந்தனை, சித்தம் என்று சொல்லி இப்படி ஒரு 10 காரியங்கள் பிரியமானவர்களே மனிதனுக்குள் காணப்பட்டது. Thinking, will, in such way 10 things are found in man. அதே போல ஆத்மாவிலும் கூட 5 காரியங்கள் காணப்படுகிறது. At that same time 5 things are found in soul. அதே போல சரீரத்திலும் 5 காரியங்கள் காணப்படுகிறது. At that same time 5 things are in body. மெய், வாய், கண், மூக்கு, செவி, eye, ears, nose, tongue and skin. 20 பாத்திரம் உள்ளவனாக இந்த மனிதனை தேவன் உண்டாக்கினாலும், even though man is created of 20 vessels, ஆனால் அவனுக்குள் பிரியமானவர்களே ஒரு சுத்த இருதயத்தை தேவன் உண்டாக்கி இருந்தார். God had created a clean heart in him. அதுவுமல்லாமல் நல்ல அருமையான பிரியமானவர்களே ஒரு மனசாட்சியும் கூட இந்த மனிதனுக்கு தேவன் உண்டாக்கி இருந்தார். Not only that, God created a precious conscience in him. இந்த சுத்த இருதயம் இருக்கும் பொழுது, when he had a clean conscience, நல்ல மனசாட்சி காணப்படுகிற வேளையிலே, in the time of having good conscience, இந்த மனிதன் பிரியமானவர்களே தேவனை முகமுகமாய் தரிசித்து வந்தார். man at the same time he can see God face to face. அதுவுமல்லாமல், not only that, மனிதனுக்காக தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். God created everything for man. அதனாலதான் உலக மனுஷன் என்ன சொன்னான்? That's why the worldly man said, படைத்ததெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. He created everything for man. He created man to worship him. மனு என்று சொன்னால் மேன், மனிதன். There's a manu means man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 5 நாள் எல்லாம் உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. From that he created everything. He said, let there be light. ஆகாய விரி உண்டாக கடவுது என்றார், ஆகாய விரி உண்டாயிற்று. Let there be heaven and let there was heaven. எல்லாமே வார்த்தையினாலே தேவன் உண்டாக்கினார். God created everything out of the word. இந்த மனிதனை பிரியமானவர்களே மண்ணினாலே உருவாக்கினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். We read that God created man out of the dust. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆதியாகமத்தில் 2 அதிகாரத்திலே 9 வசனத்தை படிக்கிறோம். In the book of Genesis chapter 2 verse 9 it is read that, and God created man out of the dust
And he breathed into his nostrils the breath of life, and man became a living soul. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவன் எப்படி பிரகாசமுடையவராய் காணப்படுகிறாரோ, How God is shining. அது போலதான் இந்த மனுஷனும் பிரகாசமுடையவன். In the same way, man is also shining. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, In Psalms 84 verse 11 when we read, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். we read that the Lord God is sun and shield. மல்கியாவின் புத்தகம் 4:2 படிக்கும் பொழுது, In Malachi chapter 4 verse 2, நீதியின் சூரியன் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். we see that son of righteousness. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why, beloved, இந்த மனிதனை தேவன் எப்படி உண்டாக்கினார்? how God created this man. அவனை மகிமையுள்ளவனாக உண்டாக்கினார். He created him out of glory. 104ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, When you read Psalms 104 verse 2, தேவனாகிய கர்த்தர், the Lord God, அந்த சூரியனை பாருங்கள், அவர் மகிமையாக உடுத்தியிருந்தார். and he garmented clothed this sun. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இங்கே பாத்தீங்கன்னா அந்த ஒளியை வஸ்திரமாக அவர் தரித்திருக்கிறார். Beloved, when we see he covereth thyself the light as a garment. அதனாலதான் நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். That's why in the word of God we read that even though Adam and Eve was naked, they never ashamed. அப்ப காரணம் என்ன? What is the reason? ஏன் அவர்கள் வெட்கப்படவில்லை? Why they were not ashamed? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு பகுதியிலே, On the other part, அந்த ஒளியை வஸ்திரமாக தேவன் தரித்திருப்பது போலதான் as God put on light as his garment, இந்த மனிதனும் கூட ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தான். even this man put light as his garment. மனிதனிடத்திலே பாவம் இல்லை. There is no sin in man. மனிதன் பாவம் செய்யவில்லை. Man never commits மனிதன் sin. பாவத்தை அறியவே இல்லை. Man did not know sin. மனிதனுக்குள்ளே பாவம் இல்லை. In him there is no sin. மனிதனுக்குள்ளே சாபம் இல்லை. In him there is no curse. மனிதனுக்குள்ளே வியாதி இல்லை. In man there is no sickness. மனிதனுக்கு மரணமே கிடையாது. There is no death for man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சாதாரண மண்ணினால்தான் இந்த மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். This man was created out of the dust. ஆதாம் என்று சொன்னால் செம்மண் என்றுதான் அதனுடைய அர்த்தம். Adam means red soil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நம்ம எல்லாம் யாரு? Whom we are? நம்ம எல்லாம் செம்மண். We are all red நம்ம soil. எல்லாம் களிமண். We are all clay. இங்க யாராவது களிமண் இருந்தா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப யோசிக்கிறீங்க. You are thinking a while. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல பேர் நீங்க வச்சிருக்கலாம். கோல்டுன்னு பேர் வச்சிருக்கலாம், பொன் ஆபரணம்னு வச்சிருக்கலாம், வைரமுத்துன்னு பேர் வச்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாம் மண்ணுதான். You might have a good name, gold, pon, abaranam, vairamuthu, but all are sand. செத்தா பாருங்க, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவா. After death, you are sand and you will return to the sand. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் மனிதனே பிரதானமானவனும் ஆச்சரியமானவனுமாய் காணப்படுகிறார். That's why out of the creation of man, God, man is found to be the chief and wonderful. 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, In Psalms 139 verse 14, மனுஷன் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் என்றுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். Psalmist says, man is created wonderfully and astonishingly. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப பாருங்கள், இந்த மனுஷன் விசித்திர வினோதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். This man is fearfully and wonderfully made. மனிதனுடைய காதை எடுத்துக்கொண்டால், Look to the ears of man. 4 லட்சம் வித்தியாசமான சத்தங்களை இந்த காது கேட்கிறது. These ears are hearing 4 lakh different voices. இந்த கண்ணை எடுத்துக்கொண்டால், When you look to the eye, 1 கோடி வித்தியாசமான நிறங்களை இந்த கண்கள் காண்கிறது. these eyes are able to see 1 crore of different colors. இந்த மூக்கை எடுத்துக்கொண்டால், When you look to the nose, 1 லட்சம் கோடி வித்தியாசமான வாசனை முகர்கிறது. 1 lakh crore different smells it can sense. இருதயத்தை எடுத்துக்கொண்டால், When you take the heart, 8000 லிட்டர் அளவிற்கு இந்த இரத்தமானது பிரியமானவர்களே
பம்ப் செய்து கொண்டே இருக்கிறது. It is pumping 8,000 liters of blood. நமக்குள்ள இருக்கிறதான பிரியமானவர்களே, அந்த இருதயமானது The heart which we possess, ரொம்ப விசேஷமானது. it is more special. இது பாருங்க, இந்த டைம் பீஸ்ல இந்த முள் ஓடிக்கிட்டே இருக்கு. When you look to this timepiece that is circling, இதுல செல் தீர்ந்து போனா அந்த முள் அப்படியே நின்று விடுகிறது. if the cell is vanished, then the இது needle போல will தான் stop. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட் அட்டாக் உண்டாகுது. In the same way, some are getting heart attack. அதுவும் இல்லாம இந்த நாட்களிலே அநேகர் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறார்கள். Not only that, in these days many are dying due to heart attack. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, இந்த மனிதன் ரொம்ப விசேஷமானவன். man is more marvelous. ஒன்றும் இல்லை, இந்த மூக்க மட்டும் தலைகீழ ஆண்டவர் உண்டாக்கி இருந்தால், Not only that, if our nose is turned upside down, பைபாஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், we are walking in the bypass road, சரியான அடை மழை பெய்கிறது, and there is a continuous rain. கையிலே குடை இல்லை, There is no umbrella in your hand. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Think how it will be. இது போல ஒவ்வொரு அவயவத்தையும் நீங்க சற்று சிந்தித்து பாருங்க. In the same way, you imagine each and every இந்த member. மனிதனை தேவன் எவ்வளவு அருமையாக உண்டாக்கி இருக்கிறார். How wonderfully God created the members of the body. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் என்ன சொல்லுகிறான்? But beloved, what man is saying? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லுகிறான். He is saying man is born out of monkey. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான் குரங்குன்னு சொன்னா, If I say monkey, எங்க அப்பா அம்மா யாரு? who is my father and mother? குரங்கு. Monkey. எங்க தாத்தா பாட்டி யாரு? My grandfather, grandmother, குரங்கு. they are also monkey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை குறித்து டார்வின் தான் சொல்லி இருக்கிறாரு. Only the Darwin told. டார்வின் அவர் குரங்கா? If Darwin, he is a அவங்க monkey. அப்பா அம்மா குரங்கா? His father and mother is a donkey. அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் குரங்கா? His grandfather, grandmother is a monkey. நம்ம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த டார்வின் கொள்கையின்படி குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். ஆனா சண்டே கிளாஸ்ல படிக்கிற வேளையில மனிதனை தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயல்ல உண்டாக்கினார். When our children are going to school, they learn that man is born out of monkey. That is a Darwin's theory of evolution. But when they learn in Sunday class, God created man out of his own image and likeness. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, அந்த சுத்த இருதயம், That's why, beloved, a clean heart. அதனாலதான் இயேசு என்ன சொன்னார்? That's why what Jesus told. சுத்த இருதயம், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are they that are pure in hearts, for they shall see God. பிரியமானவர்களே, இந்த 4 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வருகிற வேளையிலே, Beloved, if you are attending continually 4 days in this meeting, உங்களுடைய இருதயம் எந்த நிலவரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வரைபடத்தின் மூலமாகவே நீங்கள் உங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளலாம். by the chart you can able to understand what is the condition of your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னொரு பக்கத்துல இது ஒரு இருதய கண்ணாடி. On the other side, it is a mirror of heart. அதே புத்தகத்தை நீங்கள் படித்தால், When you read the same book, நானும் கூட ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் அநேகர் சொல்லுவார்கள், பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிடு என்று சொல்லுவார்கள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. At the time of my salvation, many approached me and told, you confess your sins, you confess your sins, but I do not know. ஆனால் பிரியமானவர்களே, நான் அந்த புத்தகத்தை பலமுறை படிக்க ஆரம்பித்தேன். But I started to read that book many times. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல பாத்தீங்கன்னா எல்லா விதமான பாவங்களை குறித்து அதுல தெள்ள தெளிவாக வரைபடத்துடன் பிரியமானவர்களே அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. Clearly it is portrayed about different types of sins in that book, in the picture. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த புத்தகத்தை பலமுறை படித்த பிறகுதான், After reading the book many times, எனக்குள்ளே ஒரு பாவ உணர்வு உண்டானது. I had a conviction of sins. ஏன் இருதயத்துக்குள்ள இவ்வளவு பாவங்கள் இருக்கிறதா? So many sins are found in my heart. என்று நான் விலகிக் கொண்டேன். பிரியமானவர்களே, Beloved, I understood that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இந்த மனிதனுக்கு சுத்த இருதயம் காணப்பட்டது. Man had a pure heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா நல் மனசாட்சியும் கூட காணப்பட்டது. Later also he had good conscience. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் தேவன் சொல்லி இருந்தார், But God told. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 நீங்கள் படிக்கும் பொழுது, When you read the book of Genesis chapter 2 verse 15, தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தும் காக்கவும் வைத்தார். the Lord God brought them
and make them to dress it and keep it. அப்போ காக்கவும் வைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning to keep it? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அந்த God. தோட்டத்திலே ஒரு திருடன் இருக்கிறார். There is a thief in that garden. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். That's why be cautious. அவர்களை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். So God brought them. கண்டிப்பாக தேவன் சொல்லி இருப்பார். Surely God would have told. நீங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே எங்கே போனாலும் இரண்டு பேர் ஒன்றாய் செல்ல வேண்டாம். Wherever you go in that garden, two should join and go. தனிமையாக நீங்கள் செல்லக்கூடாது என்று தேவன் சொல்லி இருப்பார். God might have told you, lonely you should not go. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved, இந்த மனிதனுடைய மனதை கெடுக்கும்படியாக in order to corrupt the mind of the man, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. அங்கே பாத்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில், அதாவது அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் In the garden of Eden, the fallen angels, முதல்ல ஏதேன் தோட்டத்தில் தான் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். firstly they worked in that garden of Eden. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முதல்ல தேவன் Firstly God, எண்ண முடியாத தேவ தூதர்களை தேவன் உண்டாக்கினார். God created numerable angels. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்து மார்க்கத்தில் 30 கோடி தேவர்கள் என்று சொல்வார்கள். And in the Hindu region they say 33 crores of gods. அப்போ தேவ தூதர்களை தேவன் எப்படி உண்டாக்கினார்? How God created the angels. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, When you read the book of Revelation chapter 18 verse 1, ஒரு தேவ தூதன் மூலமாக இந்த பூமி முழுவதும் பிரகாசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். we read that through an angel the whole earth shined. அதே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால், In the same way you read book of Revelation chapter 10 verse 1. பிரியமானவர்களே, அவனுடைய தேவதூதனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. Beloved, the face of the angel shined like that of a sun. தேவன் அவர்களை அழகுள்ளவர்களாக உண்டாக்கினார். God created them in a beautiful அவர்களை way. பூரண அழகுள்ளவர்களாக தேவன் உண்டாக்கினார். God created them in the perfection of beauty. தேவன் அவர்களை ஞானமுள்ளவர்களாக உண்டாக்கினார். God created them with full of wisdom. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எபிரேயர் 1:7 படித்தால் காற்றுகளாக தேவன் மனிதனை தேவதூதர்களை உண்டாக்கினார். In Hebrews chapter 1 verse 7, God created the angels as a mighty wind. அக்கினி ஜுவாலையாக இந்த தேவதூதர்களை தேவன் உண்டாக்கினார். God created this angel as a flames of fire. தாவீது ஒரு தரிசனத்திலே காணும் பொழுது, David on a vision he saw, வானத்துக்கும் பூமிக்கும் பிரியமானவர்களே நடுவாக ஒரு தேவதூதன் நின்றதாக அவர் எழுதுகிறார். he writes, an angel was standing between the heaven and the earth. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அதனால God. பிரியமானவர்களே, That's why beloved, இந்த தேவதூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். these angels of God even today they are. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த தேவதூதர்களை தேவன் எதற்காக சிருஷ்டித்தார்? For what purpose God created these angels? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் படித்தால், When you read the book of Isaiah chapter 6 verse 1, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. தேவன் அங்கே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். God will be seated on the throne. அப்பொழுது அந்த சேராபீன்கள் சொல்லுகிறார்கள், Then the seraphims are saying, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே ஓயாமல் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். without ceasing, holy, holy, holy is the Lord of hosts, they are saying. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் ஒன்றாவது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். First they should glorify God. இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தால் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Secondly, the Lord Jesus Christ came into this world, they should minister unto him. மூன்றாவதாக மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் ஒரு பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. Thirdly, it is mentioned that they are the minister to serve the man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவதூதர்கள் 4 அரசாங்கம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். These angels have 4 governments. மிகாவேல், காப்ரியேல், சேராபீன்கள், கேருபீன்கள். Michael, Gabriel, seraphims and cherubims. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விண்வெளிக்கு போனதான விஞ்ஞானிகள் தேவதூதருடைய பாடலையும் கூட கேட்டிருக்கிறார்கள். And the astronauts who went into the space, they have heard the songs of the angels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவதூதர்கள் பாடுகிறதான அந்த பாடலை ரெக்கார்டிங் செய்து பிரியமானவர்களே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்ததான ஜார்ஜ் புஷ் அவர்கள் 7 நிமிடம் அந்த பாடலை கேட்டதாக பேட்டி கொடுத்திருக்கிறார். And they have recorded the songs of the angels and they have put it to George Bush, who was a former president, and he have heard for 2 minutes he have given in an interview. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 1960ஆம் ஆண்டு
சாராள் நவரோஜி என்றதான ஒரு ஊழியக்கார சகோதரி, பிரியமானவர்களே, ஸ்ரீலங்காவிலே தேவ தூதர்கள் பாடினதான அந்த பாடலை கேட்டுதான் பிரியமானவர்களே உன்னதமானவரின் என்றதான பாடலை அவர்கள் இயற்றினார்கள். In 1960, a servant of God named Saral Navroji doing the missionary at Ceylon, and on hearing the angels singing that song, they have composed the song உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அவர்கள் இப்பொழுதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமானவர்களே நல்ல வயதாகிதான் மரித்தார்கள். Before some years, due to age, she passed away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களிலே ஊழியக்கார் கூட்டம் என்று சொன்னால் பிரியமானவர்களே ஒரு டைரி வைத்து அந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் அப்படியே பாடலை எழுதி விடுவார்கள். In those days, during workers' meeting, on hearing the message, she will compose the songs on keeping a diary. அப்படிப்பட்டதான ஒரு தாளந்தை தேவன் அவர்கள் கொடுத்திருந்தார். God had given such talent to her. அதே போல 1960ஆம் ஆண்டு பிரியமானவர்களே அவர்கள் சென்னையிலிருந்து அந்த நாட்களில் ட்ரைனிங் சென்டர் வந்து ஸ்ரீலங்கா தான். In that same time, in 1960, she came to Chennai. In those days, the training center was in Ceylon. அவங்க கப்பல்ல பிரயாணமாக ஊழியம் செய்ய போகும் பொழுது, At the time to do ministry, when she was traveling in a ship, எல்லாரும் வந்து விட்டார்கள். all have come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் வந்து விட்டார்கள். All brothers and sisters of our, தகப்பனும் கூட வந்து விட்டார். even the father has come, ஆனால் தாய் வரவில்லை. but mother has not come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கப்பல் புறப்பட்டு விட்டது. And the ship has started. சென்னையிலிருந்து பிரியமானவர்களே அவர்கள் ஸ்ரீலங்கா போய் சேர்றதுக்குள்ள எழுதின பாட்டுதான் என்னை மறவா இயேசுநாதா. And from Chennai, within reaching Sri Lanka, she composed that song, Ennai Marava Yesunada. அப்போ தாய் வராதனாலதான் அந்த பாட்டை பாடினாங்க. இப்ப நம்ம பாடுவோம். Since the mother has not come, she composed that song. Now we can sing that song. தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவினும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே எண்ண முடியாத தேவ தூதர்களை தேவன் உண்டாக்கினார். That's why, beloved, God created numerable angels. நீங்கள் இந்த படத்திலே 1வது படத்திலே பார்க்கும் பொழுது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பிரியமானவர்களே பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். When you notice the first picture, you can notice the devil was standing in the heart of a man. பிசாசு என்று சொன்னால் பிசாசை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. When you say devil, God has not created devil. நீங்கள் நன்றாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். You have to learn the truth properly. தேவன் எண்ண முடியாத தேவ தூதர்களை உண்டாக்கினார். God created numerable angels. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதிலே 4 கூட்டத்தார். In that there are 4 groups. பிரியமானவர்களே விழுந்து போனார்கள். They have fallen. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்கும் பொழுது, When I read the book of Isaiah chapter 14, அங்கே விடிவெள்ளி கூட்டத்தார் என்றதான ஒரு கூட்டத்தார் காணப்பட்டார்கள். there we find a group that is the morning star. அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? What the angel told, அதிகாலையின் நான் மகனாகிய வானத்துக்கும் ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, அதாவது இந்த தேவ தூதர்கள், Beloved, the angels of God, தேவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான அந்த சிங்காசனத்தை விரும்பினார்கள். they desire the throne which God was sitting. மனிதனுக்காக தேவன் ஒரு சீயோனை உண்டாக்கி கொண்டிருந்தார். God was constructing a Zion for man. அந்த சீயோனை குறித்து பாருங்கள், 50ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது
பூரண வடிவுள்ள சீயோனிலே தேவன் பிரகாசிக்கிறார் என்று படிக்கிறோம். About that Zion we read in Psalms 50 chapter verse 2. Out of the perfection of beauty God has shined. 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது When we read 48:2 of Psalms. வடதிசையிலுள்ளதான சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே தேவனுடைய நகரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Beautiful city, the joy of the whole earth is Mount Zion, on the sides of the north, the city of the great king. பரலோகத்திலே உன்னதமான ஒரு இடம்தான் சீயோன் பிரியமானவர்களே. High place on the heaven is Zion, beloved. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் இந்த தேவ தூதர்கள், That's why these angels, ஸ்தோத்திரம், praise the Lord, அந்த சீயோனை இச்சித்தார்கள். they lust the தேவன் Zion. உட்காரும்படியான அந்த சிங்காசனத்தை வாஞ்சித்தார்கள். They desire the throne which God was sitting. ஆகையால் தான் That's why தேவன் என்ன சொன்னார்? what God told. அதாவது உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லுகிறார். He said, you told in your heart. அவர்களை இங்க பூமியிலே தள்ளிவிட்டார். He pushed him to the earth. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த 4 கூட்டத்துக்கும் 4 தலைவர்கள் காணப்பட்டார்கள். There are 4 leaders for this 4 group. அவங்க எல்லாம் பிரியமானவர்களே இந்த பூமியிலே விழுந்தார்கள். All have fallen to this earth. அவங்க விழுந்த போதுதான் After their falling, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது when we read the book of Genesis chapter 1 verse 2, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. and the earth was without form and void, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். and the spirit of God moved toward the face of the waters. தேவன் இந்த பூமியை ஒழுங்கில்லாமல் உண்டாக்கினார். Whether God created this earth out of அந்த form, தேவ தூதர்கள் விழுந்தது நிமித்தமாக due to the falling of these இந்த angels, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. this earth was without form and void. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்கள், மனிதனுக்காக தேவன் சீயோனை உண்டாக்கி இருக்கிறார். See, for man God created Zion. முதல்ல இந்த தேவ தூதர்கள் ஒரு பயிற்சியின் காலத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். First the angels of God are kept in the training இந்த period. தேவ தூதர்கள் விழுந்து போய் விட்டார்கள். These angels have fallen. இருந்து பிசாசுகளாக மாறிவிட்டார்கள். After fallen they have been turned as devils. பிறகு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலே மனிதன் ஒரு பயிற்சியின் காலத்தில் வைக்கப்பட்டிருந்தான். After that man was kept in the training period in the Garden of Eden. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் இந்த பயிற்சியின் காலத்திலே During this training period, மனிதனும் கூட தோல்வி அடைந்ததாக நம்ம பார்க்கிறோம். we see that even man was defeated. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த மனிதனுடைய எண்ணம் என்னவாய் காணப்பட்டது? What is the thought of this man? தாங்கள் தேவர்களை போல் ஆக வேண்டாம். We should be like gods. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை என்ன? Today what is our desire? இயேசுவை போல நான் காணப்படணும். I should be like Jesus. இயேசுடைய திவ்ய சுபாவம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். In my, I should have the divine nature of Christ. இப்படிதான் பிரியமானவர்களே நம்ம போதிக்கிறோம். In the same way we teach. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இருதய வாஞ்சையும் அதுதான். The desire of our heart is that. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆனால் பிரியமானவர்களே, But beloved, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அங்கே ஏதேன் தோட்டத்தில் In the Garden of Eden, 3 விதமான விருட்சங்களை தேவன் முளைக்க பண்ணியிருந்தார். God made 3 types of fruits to spring up. ஒன்று சகல விதமான விருட்சங்கள். One is the tree of every plant. சகல விதமான விருட்சங்கள் என்று சொன்னா All types of plants means. நீங்க பாருங்க எவ்வளவு விதவிதமான வித்தியாசமான ஃப்ரூட்ஸை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். See how different and variety and kinds of fruits. குன்னூர்ல ஃப்ரூட் ஷோ என்றதான ஒரு ஷோ வைக்கிறார்கள். In Kunnur there is a zoo called Fruit Zoo. எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அவ்வளவு ஃப்ரூட்ஸ் அங்க வந்துரும். There is a collection of all fruits from different places. அப்போ இந்த மனிதனுக்கு பாருங்கள் ஆகாரம் என்ன? சகல விதமான விருட்சங்களை மனிதன் புசித்து சரீரத்திலே அவன் பலப்பட வேண்டும். What is the food for man? He should eat the fruit of all trees and he should strengthen in his physical body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த மனிதன் புசிக்க வேண்டும். Later man should eat the fruit of the knowledge. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசிக்கிற வேளையிலே In the time when man eats the tree of knowledge, மனிதனுக்கு மரணமே கிடையாது. there is no death in man. தேவன் எப்படி கோடா கோடி
கோடாகோடி ஆண்டுகளாக how God crores of crores அவர் years, ஜீவிக்கிறாரோ how he lives. அதே போலதான் In the same way, இந்த மனிதனும் கூட even this man, கோடாகோடி ஆண்டுகள் crores and crores of years, நித்தியமாக eternity to eternity, அவன் தேவனோடு வாழ வேண்டும், he should live with the Lord, தேவனோடு ஆள வேண்டும். he should rule with the Lord. இதுதான் தேவனுடைய நோக்கமாய் காணப்பட்டது. This is the purpose of the Lord. பிறகு பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை தேவன் முளைக்க பண்ணினார். Later God made spring to know the fruit of the good and evil. அப்போ நன்மை தீமை என்றால் Good and evil means இது நல்லது இது கெட்டது என்றதான ஒரு அறிவு ஒரு அறிவு மனுஷனுக்கு காணப்பட வேண்டும். man should have a knowledge, this is good and this is evil. மிருகத்தை பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு ஒரு அறிவு குறைவுதான். The animal have a decrease in one knowledge. மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 6 அறிவு படைத்தவன் தான் இந்த மனிதன். Man possesses 6 knowledge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்போ இதுல விஷம் கலந்திருக்கு அப்படினு சொல்லி இத நான் கொடுத்தேன்னு சொன்னா இவர் குடிக்க மாட்டாரு. If it is mixed with poison, if I give to him, he will never drink. ஏன் சொன்னா அவருக்கு ஒரு அறிவு இருக்கு, இதுல விஷம் கலந்திருக்கிறது. Reason is that he possesses a knowledge, poison is mixed. ஒரு மிருகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், if you take an beast, நான் சில கிராமத்துல பார்த்திருக்கிறேன், I noticed in some villages. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அந்த கன்றுக்குட்டி செத்து போயிடும். The calf may die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கன்றுக்குட்டி செத்து போன பிறகு after the death of that calf, இந்த பசு சரியா பால் கொடுக்காது. the cow will not give proper milk. அதனால என்ன செய்வார்கள்? due to that what will they do? அந்த செத்து போன கன்றுக்குட்டிக்குள்ள இருக்கிற குடல் அது இதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு they will take all the stomach from the calf. கம்பை நட்டு they will plant that. பிரியமானவர்களே, இந்த கன்றுக்குட்டியை என்ன செய்வாங்க? அப்படியே கட்டி வைத்திருப்பார்கள். Beloved, they will tie the calf at that place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தாய் பசு பக்கத்துல தான் இருக்கும். and the mother cow will be near. அப்போ அந்த தாய் பசு என்ன நினைக்கிறது? what the mother cow will think? 10 மாசமாக நான் பெற்றெடுத்ததான இந்த கன்றுக்குட்டி உயிரோட இருக்கிறது என்று சொல்லி, thinking that for 10 months I bear this calf and it is alive. நன்றாக பால் கொடுக்கும். it will give good milk. நன்றாக பால் கறந்து எடுப்பார்கள். and they will take milk out of it. அப்ப அந்த பசுவுக்கு கன்றுக்குட்டி செத்து போனது என்றதான ஒரு அறிவே கிடையாது. cow does not have the knowledge that calf has died. ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. but man is not like that. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்தார். but God did one thing. இந்த தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு உரிமையை இந்த மனிதனுக்கு மட்டுமே தேவன் விட்டுவிட்டார். God had given the choice of election to this man alone. மனிதன் எதை தெரிந்து கொள்ளுகிறானோ, man whatsoever he is selecting, அதுதான் அவனுடைய முடிவாய் காணப்படும். that will be his end. எரேமியா 21:8 நம்ம படிக்கும் பொழுது, in the book of Jeremiah 29:8 we read, 2 வழிகளை தேவன் வைக்கிறார். God is keeping 2 ways. ஒன்று மரண வழி, மற்றொன்று ஜீவ வழி. one is the way of death, another is the way of ஆனால் life. மனிதன் தெரிந்து கொண்ட வழியோ மரண வழி. but man had chosen the life of death. அதே போல எபிரேயர் 11:25 படிக்கும் பொழுது, in 11:25 of Hebrews when we read, மோசேக்கு முன்பாக before Moses, பிரியமானவர்களே, அங்கே அரண்மனையும் வைக்கப்பட்டிருக்கிறது. a palace is kept before him. தேவ ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய காரியங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. there were things kept for him to suffer with the children of God. ஆனால் மோசே பிரியமானவர்களே தேவனோடு துன்பத்தை அனுபவிக்கக்கூடியதான காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். but Moses chose to suffer with the children of God. யோனாவுக்கு முன்பாக before Jonah, 2 மார்க்க கப்பல் வைக்கப்பட்டிருந்தது. 2 ways of going to ship was kept. ஒன்று மரண மார்க்க கப்பல், one ship heads to, மற்றொன்று ஜீவ மார்க்க கப்பல். another one is leading to life. இந்த யோனாவுக்கு முன்பாக before this Jonah, நினிவே பட்டணம் வைக்கப்பட்டிருந்தது. the city of Nineveh is kept. தர்சீசும் வைக்கப்பட்டிருந்ததாக பார்க்கிறோம். we read the city of Tarshish is kept. ஆனால் அவரோ என்ன செய்தார்? but he, what did he do? தேவன் சொன்னார், நீ நினிவேக்கு போ. and God told you rose to Nineveh. Praise the Lord. ஆனால் அவர் சென்றதோ பிரியமானவர்களே தர்சீசுக்கு சென்றதாக நம்ம பார்க்கிறோம். nevertheless we see that he went to Tarshish. இது போல இந்த இரவு வேளையிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, in the same way O children of God during this night உங்களுக்கு time, முன்பாக கூட தேவன் 2 வழிகளை வைக்கிறார். before you God is keeping 2 ways. 2 வித விருட்சங்களை தேவன் வைக்கிறார். God is keeping 2 types of trees. நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம், a tree of knowing good and evil. இன்றைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற
இருக்குது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம். And it is in a packet also it is found tree of good and evil. Brothers எல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்காங்க. So brothers are keeping in this packet. Sisters எல்லாம் பேக்ல வச்சிருக்காங்க. Sisters are keeping in this bag. நீங்க வச்சிருக்கீங்கல்ல செல்போன், The cell phone which you have, அதுல நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. it has evil and also good. ஆனால் இந்த கடைசி காலத்துல But in this last days, அந்த ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுடைய மனதை கெடுத்த பிசாசு, the devil which corrupted the mind in the Eden of, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. இன்றைக்கு சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு Today even from small child முதியவர்கள் to வரைக்கும் the aged people, மனதை கெடுத்து கொண்டே இருக்கிறார். they keep on corrupting their mind. இப்பொழுது படிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Corinthians 11:13. 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பிரியமானவர்களே, இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? That's a beloved what Paul says here. ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளுடைய மனதை கெடுத்தது போல, As serpent beguiled Eve through his subtlety. அப்ப இந்த சர்ப்பம் என்ன சொன்னது? What the serpent has told. அந்த ஆதாம் ஏவாள் அவருடைய மைண்ட்ல உள்ள காரியம் தான் சொன்னது. It told the things which is in the mind of Adam and ஆதாம் Eve. ஏவாள் அவருடைய மனதில் உள்ள காரியம் என்ன? What is the thing which is in the mind of Adam and Eve? தாங்கள் தேவர்களை போல ஆக வேண்டும். They should be like gods. தேவர்களை போல ஆக வேண்டும். They should be like gods. இதையே தான் பிரியமானவர்களே அந்த பிசாசும் சொன்னது. The same thing the devil told. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பிசாசு முதல்ல யாருக்குள்ளே போனது? This devil at first to whom it went. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தது. It went into the serpent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனாலதான் ஆதியாகமம் 3:1 படிக்கிறோம். That's why in Genesis 3:1 we read. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் காணப்பட்டது. The serpent was more subtle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பிசாசு என்ன சொல்லி இருக்கும்? What the devil would have told. அதோ பார், ஏவாள் தனிமையாக வருகிறாள். Look, the Eve was coming alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ சும்மா அப்படியே வாயை அசைச்சா போதும். Even if you shake your mouth, it is sufficient. அவளிடத்துல என்ன பேச வேண்டுமோ நான் பேசிக்கொள்ளலாம். Whatever thing you want to speak, I will speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? Whether God told not to eat the fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் இதை புசிக்கும் நாளில் In the day when you eat, தேவர்களை போல ஆயிருவீங்க. you will be like God. பிரியமானவர்களே, தேவன் என்ன சொன்னார்? Beloved, what God told. நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளில் In the day when you eat the fruit, ஆகவே சாவீர்கள். you shall surely die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசு என்ன சொல்லி கொடுத்தது? What the serpent told. நீங்கள் சாவதில்லை. You will never die. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் In that day in the Garden of Eden, மனிதனுடைய மனதை கெடுத்து corrupting the mind of man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனிதனை பாவத்திலே விழத்தள்ளினதான பிசாசு The devil which made man to fall in sin. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா Today when you watch, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இன்றைக்கு முழு உலகம் அந்த செல்போனுக்கு அடிமையா இருக்கிறது. Today the whole world is slavery to that cell phone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால இன்றைக்கு மனதெல்லாம் பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல சிந்தை இல்லை. பவுல் சொல்றார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு என்று சொல்லுகிறார். That's why today you are not having good thoughts. So Paul says, in us we have the mind of Christ. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved, பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்திலே இறங்கி வருவார். in the morning cool of the day, the Lord will come to this Garden of Eden. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, In the book of Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்ப பாருங்கள், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் வருகிறார். Lord God, in the morning cool of the day, He is coming. இந்த வானத்தையும் பூமியையும் சகல அண்ட சராசரங்களையும் அகிலாண்டத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினதான தேவன் பிரியமானவர்களே, சாதாரண இந்த மண்ணாங்கட்டி மனுஷனை சந்திக்கும்படியாக இறங்கி வந்தார். The Lord God who created the earth, the heaven and all the things and all the galaxy, in order to meet man out of dust is coming.
ஆதாமே எங்கே இருக்கிறார்? Oh Adam, where are you? ஆதாமே எங்கே இருக்கிறார்? Oh Adam, where are you? இப்பொழுது ஆதாம் என்ன சொல்லுகிறார்? Now what is the reply of Adam? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒளித்துக் கொண்டோம். On hearing the voice of the Lord, he hid himself. ஒரு காலத்திலே பிரியமானவர்களே, இந்த மனிதன் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக Once, beloved, when before man fall into the sin, அவனுடைய இருதயம் சுத்தமாய் காணப்பட்ட போது when his heart was pure, தேவனை முகமுகமாய் தரிசித்து வந்தான். he keep on seeing the Lord face to face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் Reason is that தேவனும் மகிமையுள்ளவராய் இருந்தால், Lord is filled with glory. இந்த மனுஷன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டிருந்தால் இவனும் மகிமையினாலே முடிசூட்டப்பட்டிருந்தான். Man who are also created out of the dust, he was being filled with glory, crowned with glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, இப்பொழுது பிரிவினை உண்டாய்விட்டது. But beloved, now evil has come. இப்பொழுது நேர்முகமாய் பேச முடியவில்லை. Now can't able to speak face to face. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாவத்திலே விழுந்து போன பிறகு After falling into sin, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, அவனுக்கு சுத்த மனசாட்சி அவனை விட்டு போய்விட்டது. he lost his pure conscience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏதேன் தோட்டத்தில் In the Garden of Eden, நம்ம அங்க படிச்சோம். இப்போ தேவ சன்னிதானத்தை விட்டு ஓடினார்கள். they drove away from the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மனிதனும் தேவனும் சந்திக்கக்கூடியதான ஒரு இடம் அந்த ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டதாக விளங்கிக் கொள்கிறோம். We understood in the Garden of Eden there is a place in which God and Adam will meet. இப்போ சிலர் இந்துக்களும் கூட என்ன சொல்றாங்க, எங்க போறீங்க? சன்னிதானத்துக்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Now when we ask to the Hindus also, they will say we are going to the presence. அப்போ தேவனும் மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. There is a place in which God and man will meet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ சுத்த இருதயம் இருந்தபோது, When he had pure heart, நல் மனசாட்சி இருந்தபோது, when he had good conscience, ஒரு தகப்பனும் மகனும் எப்படி உறவாடுவார்களோ, how the father and son will communicate. அதுபோலதான் இந்த மனிதன் பிரியமானவர்களே தேவனோடு உறவாடி வந்தான். In the same way this man communicated with the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to ஆனால் God. இப்பொழுதோ Nevertheless, தேவனுடைய சத்தத்தை கேட்க பயப்படுகிறார். on hearing the voice of God he got afraid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒளித்துக் கொண்டோம். On hearing the voice of the Lord we hid ourselves. மரத்துக்கு பின்பாக 2 பேர் ஒளித்துக் கொண்டார்கள். They hid themselves behind the tree. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால ஏசாயா 59 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கிற வேளையிலே, When you read the book of Isaiah chapter 59 verse 2, மனுஷனுக்குள்ளே அக்கிரமம் வந்துவிட்டது, man had iniquity in himself. மனிதனுக்குள்ளே பாவம் வந்துவிட்டது. Man had sin in himself. இந்த அக்கிரமும் பாவம் மனிதனை பிரிவினை உண்டாக்கிவிட்டது. And the iniquity and sin made a separation in man. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. Now you notice the face of the Lord is hidden. ஓசியா 10:2 படிக்கும் பொழுது, When you read Hosea chapter 10 verse 2, அவர்கள் இருதயம் பிரிந்திருக்கிறது. the heart is separated. இப்பொழுது பாருங்கள், தேவனுடைய இருதயமும் Now the heart of the Lord is, மனிதனுடைய இருதயம் பிரிந்து விட்டது. heart of the man also gets separated. இப்பொழுது தேவனுடைய சத்தத்தை எப்ப கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் இந்த மனிதன் பயப்படக்கூடியவனாய் காணப்பட்டான். Now whenever man hears the voice of the Lord, he got fear. கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? How the voice of the Lord is. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 29ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், When you read Psalms 29, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. the voice of the Lord is majestic. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. The voice of the Lord is powerful. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். The voice of the Lord divides the flames of கர்த்தருடைய fire. சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். The voice of the Lord breaks the trees of cedar. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். The voice of the Lord will make kings to hear. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவ்வளவு பயங்கரமான ஒரு சத்தம். Such a great voice. அந்த சீனாய் மலையிலே யாத்திரையாகும் 19ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. When you read the book of Exodus chapter 19 in the அங்கே Mount Sinai, சீனாய் மலையிலே தேவன் ஜனங்களுக்கு பிரியமானவர்களே பிரமாணத்தை கொடுக்கும்படியாக
அங்கே எழுந்தருளினார். In order to give law to the children of Israelites, God rose up at Mount Sinai. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே 7 விதமான சம்பவங்கள் நடக்கிறது. There are 7 types of occurrences அங்கே happen. இடி முழக்கம் உண்டாகிறது. There were thunders. கார்மேகம் உண்டாகிறது. There were black clouds. அங்கே புகை உண்டாகிறது. There was smoke. எக்கால சத்தம் உண்டாகிறது. There were voice of trumpet. மலையெல்லாம் அதிர்கிறது. All the hills were shaking. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். All the people trembled and feared. ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். They were trembled. மோசே நீர் எங்களோட பேச. Moses, you alone speak to us. தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொன்னார்கள். They told, if God speak to us, we will die. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் From that day even till அந்த today, ஏதேன் தோட்டத்தில் in that Garden of Eden, மனிதனை பாவத்திலே விழத்தள்ளின பிசாசு, the devil which made man to fall in sin. இன்றைக்கு பிரியமானவர்களே, அநேகரை பாருங்க, முழு உலகத்தையும் பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறார். Today the devil is corrupting the whole world. செல்போன் மூலமாக, Through cell phone, டெலிவிஷன் மூலமாக, through television, இன்டர்நெட் மூலமாக through internet, அப்படியே பிசாசு மயக்கி கொண்டிருக்கிறார். and the devil is enticing. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனிதன் பாவத்தை பால் போல குடித்து கொண்டிருக்கிறார். Man is drinking sin like a milk. அக்கிரமத்தை அலுவா போல சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். Like alva, he is eating the iniquity. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் சரியா ஆவியில நிரம்புறதுல காரணம் என்ன? Today the spiritual children of God are not getting filled in. இவங்களுக்குள்ள அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் வந்து விட்டது. They had the uneternal pleasures of joy. செல்போன்ல பல ப்ரோகிராம்ஸ் பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்கிறார்கள். They are rejoicing and be glad on seeing many programs in cell phone. இன்றைக்கு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கார்ட்டூன் பொம்மை விளையாட்டுகள். When you look small children, cartoons, dolls and plays. பெரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, 10 வயசு பையன் நரகத்துல இருக்கிறான். 10-year-old boy is in hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால உங்களுக்கு கூட புத்தகம் வேண்டும் என்றால், In him if we have a book. கொட்டாரத்துல ஜெயின் டாக்டர் இருக்கிறார், அவரிடத்துல ஒரு புக் இருக்கு, நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. In Kottaram there is a Jain doctor. You can receive the book from him and study. ஏஞ்சலிகா என்றதான ஒரு பிள்ளை பிரியமானவர்களே தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவள் டிரான்ஸ்ல போய்விட்டார். There is a girl called Angelica. While she was praying in homes, she went in trance. அப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் அழைத்து செல்லுகிறார். And Jesus is accompanying her to the hell and also to heaven. அந்த நரக வாசல் அருகே போகும் பொழுது அந்த பிள்ளை பயப்படுகிறது. When she approached to the gate of the hell, பயங்கரமான நாற்றம் அடிக்கிறது. there's a great stinking smell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பிள்ளைட்ட இயேசு சொல்றாரு, To the child Jesus is நீ telling, போய் இதெல்லாம் சொல்ல வேண்டும், பூமியில சொல்ல வேண்டும். you have to tell all things to this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநேகர் அந்த நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Many are in pain, tormenting in the hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரபலமான பாடகர் மைக்கேல் ஜாக்சன், Michael Jackson, a great singer, பல குரல் மன்னன். and he used to sing in many ஆண் tunes. குரல்ல பாடுவான், பெண் குரல்ல பாடுவான். பிரியமானவர்களே, அந்த பாட்டின் மூலமாக அநேகர் இந்த முழு உலகத்தையும் கவர்ந்து கொண்டான். He used to sing in male voice and female voice. Through his songs, he attracted many people towards him in this earth. அவன் ஒரு நீக்ரோ, கருப்பு மனுஷன். He was a Negro, a black man. எல்லாரும் இவனை விரும்பினார்கள். All liked him. அதனால தன்னுடைய தோலை, கருப்பு தோலை மாற்றி வெள்ளை தோலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த போது செப்டிக் ஏறி பிரியமானவர்களே மரித்து போனான். Due to that, he wanted to change the color of the skin from black skin to white skin. He made plastic surgery. At the time of that, he died. இப்பொழுது பிரியமானவர்களே, அந்த ஏஞ்சலிகா அந்த டிரான்ஸ்ல போன வேளையில இந்த மைக்கேல் ஜாக்சன் நரகத்திலிருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். Now the Angelica noticed when she went to hell, this Michael Jackson is in torment pain in hell. சினிமாவிலே பாடல் பாடினதான செலீனா, Serena, who used to sing songs in cinema, அவள் வேதனைப்பட்டு சொல்றா, பூமியில என்னுடைய பாட்டை நீங்கள் போடாதீங்க, எனக்கு வேதனை பெருகிக் கொண்டே இருக்கு என்று சொல்லுகிறார். she is telling that don't play my songs in this earth, I am getting more pain in hell. 10 வயசு சிறுவன் நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். 10-aged boy is tormented in hell. அப்ப இந்த ஏஞ்சலிகா கேட்கிறது, This Angelica, when she asked, இந்த பையன் 10 வயசு பையன் ஏன் இப்படி வேதனைப்படுகிறான்? this 10-aged boy, why he is in pain? அப்பதான் இயேசு சொல்றாரு, Then Jesus இந்த replied, பையன் தாய் தகவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். this boy will not obey to his father
father and mother. எப்போ பால் அந்த டிவியில கார்ட்டூன் பொம்மை விளையாட்டுகள் விளையாடி கொண்டே இருப்பான். Always he watch cartoons in TV and play. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் வீட்டை விட்டு ஓடுகிற வேளையிலே ஒரு கார் வந்து அவனை ஏற்றி விடுகிறது, செத்து போனான். இப்பொழுது அது நரகத்திலே வேதனைப்படுகிறான். Showing disobedience to his father and mother, he ran out of his house, hit by a car. Now he is in hell being tormented. பிரசங்கி 11:1-9 சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறார்? In Ecclesiastes chapter 11, what the psalmist says, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்பட்டு, oh young man, you rejoice in the வாலிப youth. நாட்களில் உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும். Let your heart make merry in the உன் young. நெஞ்சின் வழிகளிலும் You walk in the ways. உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. In the sight of your eyes walk. வசனம் சொல்லுகிறது கண்ணின் காட்சியிலே நட. Walk in the sight of your eyes. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. But know that God will bring everything into the judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு அநேக வீடுகள்ல காலையில ஸ்தோத்திர ஜெபம் கிடையாது. Today in the homes of many they are not having morning அநேக prayer. வீடுகள்ல குடும்ப ஜெபம் கிடையாது. In many homes they are not having family prayer. இன்றைக்கு ஜனங்கள் நான் தரிசனம் கண்டேன் என்று யாராவது சொல்லுகிறார்களா? Today are any people saying I have seen visions? ஆண்டவர் எனக்கு நல்ல இப்படிப்பட்ட சொப்பனம் கொடுத்தார் என்று சபையில சாட்சி சொல்லுகிறார்களா? Are they testifying in the churches saying God had given me good கர்த்தருக்கு dreams? ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் என்ன? What is the reason? இந்த செல்போன் மூலமாக By this cell phone, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசு முழு உலகத்தையும் கெடுத்து விட்டான். devil has made all the world to fall. முதல்ல இந்த செல்போன் பாத்தீங்கன்னா அலைபேசியா இருந்தது. Firstly, the cell phone is made to be a broadband. தொலைபேசியானது. Then it is made to be a distant talker. பிறகு பாத்தீங்கன்னா கைபேசியானது. Later it became handset. பிறகு விலைபேசியானது. Then it became costly set. இப்பொழுது தொலைபேசியாய் மாறிவிட்டது. Now it became a misusement set. அந்த கொரோனா சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா During the time of corona, ஆன்லைன் கிளாஸ், online classes. செல்போன் இல்லாவிட்டா எப்படி பாடம் படிப்பது? Without cell phone, how can we study lessons? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பிள்ளைக்கு கண்ணு சரியா தெரியவில்லை. Yet, yes, a girl cannot be able to see properly. நான் அவங்க அப்பாட்ட கேக்குறேன், ஏன் இந்த பிள்ளை சரியா கண்ணாடி போட்டிருக்குது, ஏன் இதுக்கு கண்ணு தெரியவில்லை என்று கேட்டேன். I asked the father why the child is wearing spectacles, not able to see. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆன்லைன் கிளாஸ் படிச்சு பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து கண்ணுல உள்ள வெளிச்சம் போய் விட்டது. Studying online classes and seeing the light of the online classes, she lost the sight of the eye. நீதிமொழிகள் 21:4 படிக்கும் பொழுது Proverbs 29 verse chapter 4. துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்படுகிறது. The light of the wicked is sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த ஏதேன் தோட்டத்தில் பிரியமானவர்களே மனிதனுடைய இருதயத்தை பிசாசு கெடுத்து போய் விட்டான். In the garden of Eden, the devil deceived the heart of the man. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதே பிசாசு தான் The same devil. இன்றைக்கு வகை தேடிக்கொண்டே இருக்கிறார். Even today he is searching people. அதனாலதான் 1 பேதுரு 5 8 படிக்கும் பொழுது 1 Peter chapter 5 verse 8 when we அங்கே read, பேதுரு சொல்லுகிறார், Peter says, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், be of sober minded, விழித்திருங்கள், be watchful. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் Your adversary the devil, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல as a roaring lion, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். walketh about seeking whom he may devour. ஏதேன் தோட்டத்திலே ஒரு வகை காணப்பட்டது. Even in the garden of Eden there is a net. நீங்கள் பிரியமானவர்களே, இவ்வளவு ஜனங்கள் நீங்கள் வர காரணம் இங்கே ஒரு பாதை காணப்பட்டது. And child of God, when you come there is a path to enter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது போல தான் பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். In the same way the devil is roaming here and there. இந்த ஆதாம் ஏவாள் எப்பொழுது பிரிவார்கள்? How, when will the Adam and Eve separate? இந்த ஏவாள் தனியே பிரிந்த பிறகுதான் After the Eve got separated, அவளுடைய மனதை பிசாசு கெடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். we see that he corrupted the mind of the Eve. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கும் பிசாசு பிடிக்கிறது. Today the spiritual children of God are liking the devil. ஏன் பிசாசு பிடிக்கிறது? Why they are liking the devil? ரோமர் 1:21 நம்ம படிக்கும் பொழுது In Romans 1:21 we read, தேவனை அறிந்திருக்கிறார்கள், the new God, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாது அவர்களுடைய இருதயம் இருளடைந்து.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு அநேகருக்கு பிசாசு பிடிக்க காரணம் என்ன? Today what is the reason many are devil possessed? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், All are saved. ஞானசானம் எடுத்தவர்கள் தான், They may be baptized. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் They தான். may have received anointing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா தேவனை துதிக்கிறது இல்ல, But not praising God. தேவனை மகிமைப்படுத்துவதில்லை. They are not thanking God. சிந்தையிலே வீணரானார்கள். They become vain in their thoughts. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து விடுகிறது. And the foolish heart was darkened. இருளுக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் The prince of the darkened, the devil. உடனே அவன் உள்ள வந்துடுறான். Immediately he entered inside. நாளை தினம் இன்னும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். Tomorrow I will say it clearly. அந்த இருதயத்துக்குள்ள பிசாசு வந்து என்னென்ன செய்கிறான், What the devil comes into the heart and do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நிறைய காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. Beloved, there are many things. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பாருங்கள், அதே ரோமர் 1:28 படிக்கும் பொழுது, In the same Romans chapter 1 verse 28 when we read, தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அப்ப பாருங்கள், என்ன தேவனை அறிகிற அறிவை பற்றிக்கொள்ள வாஞ்சை இல்லை. They do not have a desire to reach in God in the knowledge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை குறித்ததான அறிவை நீங்கள் அடையாவிட்டால் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒரு மிருகம். Beloved, if you do not have the knowledge of knowing the Lord, the word of God says you are a beast. உங்கள் பிள்ளைகளை படிக்கும்படியாக லண்டனுக்கு அனுப்பலாம், கனடாவுக்கு அனுப்பலாம், ஜெர்மனுக்கு அனுப்பலாம், அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். ஆனால் கர்த்தரை அறிகிறதான அறிவை அடையாவிட்டால் 49ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் மிருகம். And you can send your child to London, Britain, Canada, America for your child to have a good education. But if they do not have a good knowledge of knowing the Lord, in 49:20 of Psalms it is mentioned, even though he is a rich, honorable man, if he does not know the Lord, he is a beast. ஒன்றானமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Eternal life is the one who had sent the eternal God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், That's why in order to attain the eternal life, உங்க ஆத்துமா அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், in order your soul should not be perished, தொடர்ந்து எல்லா ஜபங்கள் கூட்டங்களுக்கு போய் சத்தியத்தை கேளுங்கள். you continually attend all the meetings and prayers and உங்க பிள்ளைகள் எல்லாம் சண்டே கிளாஸ்ல சேர்த்து விடுங்கள். join your students in the Sunday class. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது பிசாசு பாருங்க மனதை கெடுத்து விட்டான். Now devil have corrupted the mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்திலே உன்னதமான இடமாகிய சியோனுக்கு போகக்கூடிய மனிதன், Man who has to go to the high place in heaven, இன்றைக்கு sign, நரகத்துக்கு பாத்திரவானாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். he is worthy to go to hell. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால அன்றைக்கு பிரியமானவர்களே, That's why in that day, ஏதேன் beloved, தோட்டத்தில் மனிதனை விலத்தள்ளின பிசாசு, the devil which made man to fall. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விசுவாசிகளை பிசாசு தள்ளி கொண்டே இருக்கிறான். Today the devil is pushing many servants of God and believers. Praise the Lord. ஒரு பகுதியில பிசாசு போராடிட்டே இருக்குது. On the one hand the devil is striving. நரகத்துக்கு கொண்டு போகும்படியாக பிசாசு போராடிட்டே இருக்கிறான். Devil is striving to send to hell. இன்னொரு பகுதியில இயேசு போராடிட்டே இருக்கிறாரு. On the other hand Jesus is striving. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னத பாட்டு 1:4 என்ன படிக்கிறோம்? In Song of Solomon 1:4 what do we அந்த read? மணவாட்டி பாருங்கள், See the bride, அவளை அறியாமையே ஏதோ ஒன்று எழுது கொண்டு போகிறது. and not her knowledge something is drawing her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனாலதான் அவள் என்ன சொல்லுகிறாள்? That's why what is she saying? என்னை இழுத்து கொள்ளும், Draw me near, அப்பொழுது உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம். then we will run unto thee. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அதனால God. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved child of God, உன்னை எந்த வல்லமை இழுக்கிறது? today what powers are attracting you? இயேசுடைய அன்பின் கயிறு இழுக்கிறதா? Whether the love cords of Jesus are இல்லாவிட்டா attracting, பிசாசு உன்னை இழுத்து கொண்டு போகிறானா? otherwise the devil is drawing you. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, That's a beloved child of இந்த God. இரவு வேளையில In this night time, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இயேசுவே என்னை இழுத்துக் கொள்ளும் என்று சொல்வாயாக. Do you say Jesus draw me? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பாருங்கள், அக்கிரம சிந்தை வந்து விட்டது, That's why the iniquity thoughts have come. கேடான சிந்தை வந்து விட்டது, Vain thoughts have come. வீணான சிந்தை வந்து விட்டது, And the vain thoughts have come. விருதாவ காரியங்களை சிந்திப்பது. Thinking vain thoughts. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனசுடைய மனது கெடுக்கப்பட்டது. The mind of man is corrupted. பிறகு பாத்தீங்கன்னா After that, மனசுடைய இருதயம் கெடுக்கப்பட்டது. the heart
heart of a man is also corrupted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய மனசாட்சியும் கெடுக்கப்பட்டது. Even his conscience is corrupted. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால தேவன் பாருங்கள் அந்த சின்ன இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். See, Jesus wants to dwell in the small heart. யோவான் 14 அதிகாரம் 23 படித்தால் 14:23 of the book of John when you read. அவருடைய கற்பனை கைக்கொண்டால் If we abide his law, திருத்துவ தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். God will dwell in us. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிற வேளையிலே, That's why in the time of keeping the commandments, தேவன் நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். God will dwell in us. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, That's a beloved child of God. இந்த இரவு வேளையிலே In this night time, உனக்கு உன் இருதயத்துல பல பாவங்கள் காணப்படலாம். there may be many sins in your heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்க, நல்ல சுத்த இருதயம், See, a clean heart. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த இருதயத்துல பாருங்க நல்ல சுபாவங்கள் காணப்பட்டது. See, in that heart there is a good nature. ஆனா அதே சமயத்துல அந்த 1வது படத்துல பார்க்கும் பொழுது, But at the same time when you see the first picture, இப்பொழுது பிசாசு அங்கே உள்ள வந்து விட்டான். now the devil entered inside. பிசாசுக்கு உருவம் கிடையாது. There is no image for devil. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பல ஜாதி பிசாசுகள் இருக்கிறது. Many tribe of devils are there. மத்தேயு 17 அதிகாரம் 21 வசனம் படிக்கும் பொழுது, Matthew 17:21 when you read, இந்த ஜாதி பிசாசு, this type of devils, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஒழிய வேற எவ்விதத்திலும் போகாது என்றார். he said, but by prayer and fasting it will not go. அப்போ பல ஜாதி பிசாசுகள் இருக்கிறது. Many tribe of devils are there. இப்ப பாம்பை எடுத்துக்கொண்டா, When you see a snake, மண்ணுளி பாம்பு, and this type of snake, கண்ணாடி விரியன், and a serpent, கட்டு விரியன், viper, நல்ல பாம்பு, cobra, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, கட்டு விரியன், and adder, எட்டடி வீரன், and another snake, மலை பாம்பு, and python, நாகப்பாம்பு, cobra. இப்படி பல ஜாதி பாம்பு இருக்கு. In that same way, many tribe of the snakes are there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பறவைகளை எடுத்துக்கொண்டா, When you see birds, மணிப்புறா, மாடப்புறா, வீட்டுப்புறா, காட்டுப்புறா, கன்னிப்புறா, இப்படி 500 வகை இருக்கிறது. there are 500 tribes of doves, the wild dove, the ring dove, and different இது types of போலதான் பிசாசுகள்லையும் கூட doves. In the same way in devils, பல ஜாதி பிசாசுகள் இருக்கும். many types of devils are there. பாஸ்டர் அருள்தாஸ்னு ஒரு பாஸ்டர் இந்த நாகர்கோயில்ல ஊழியம் செய்தாரு. There was a pastor named Aruldas who had done ministry in அவர் Nagarjuna. சொல்லுவாரு, வாத்தியார் வீட்டுக்கு பிசாசு வருவான், And he told that in the house of a teacher devil will come. போதகர் வீட்டுக்கு போவான், In the teacher's house he will go. பாதிரியார் வீட்டிலே படுத்துக் கொள்வான் என்று சொல்லுவார். And he will sleep at the door of the house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருக்கு பிசாசை துரத்த முடியாத வரங்கள் காணப்பட்டது. பிரியமானவர்களே, Beloved, he had gifts to cast out devils. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் பிசாசு துரத்துறதை நாங்க கண்ணால கண்டு இருக்கிறோம். We have seen by our own eyes how he is casting the devils. இது போல கன்வென்ஷன்ல முடிந்த பிறகு After the convention was over like this, அவரிடத்திலே ஜெபிக்கும்படியாக வருவார்கள். people will come to pray for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 100% பேர் பொத்து பொத்துன்னு கீழே விழுவாங்க. For 190% they will fall down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு, In one occasion a servant of God ஐயா, asked, உங்க இடத்துல வந்தா சண்டே கிளாஸ் டீச்சர், ஹெட் மாஸ்டர், ஊழியக்காரர் யாரு வந்தாலும் கீழே விழுகிறாங்களே, நீங்க என்ன பிடிச்சு தள்ளுறீங்களா? and he asked to whomsoever they approach, Sunday class teacher, headmaster, servant of God, they come, they are falling down. Are you pushing them down? அப்படி அல்ல, ஒவ்வொரு மனுஷருக்குள்ள ஒவ்வொரு ஆவிகள் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. It is not that in each and every man there is a different type of spirit. சிலருக்குள்ள பாத்தீங்கன்னா பொய்யின் ஆவி, Some have the spirit of life, விபசாரத்தின் ஆவி, some have spirit of adultery, வேசித்தன ஆவி, spirit of doing fornication, சண்டை போடுற ஆவி, spirit of quarreling, கீழ்ப்படியாமை ஒரு ஆவி, spirit of disobedience. எல்லாம் அவர் சொன்னாரு. He told all those things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம். We have seen by our own eyes. ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு சகோதரிக்குள்ள பிசாசு இருந்தது. Once brother was demon possessed. ஒரு லேடி சிஸ்டர், Sister கர்த்தருக்கு was ஸ்தோத்திரம். demon possessed. அப்படியே தலைவிரிச்சு ஆடிட்டே இருக்கு. And she was dancing by. அப்ப இவர் சொல்றாரு, He told, உங்க ஆள் இந்த கூட்டத்துல இருக்குதா பாரு. you notice
or anyone among your group is found here. அந்த பிசாசு பிடிச்ச சகோதரி கண் அப்படியே மூடி பார்க்கும், அப்படியே பார்த்து கரெக்டா டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரும், அவர் முன்னால பிடிச்சி இழுத்துட்டு வரும். And the devil possessed sister, she will roam her eyes here and there, and she will pick one of them and bring here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பிடிச்சு கொண்டு அந்த பிசாசு சொல்றாரு, உங்க ஆள் இருக்குதா பாரு இந்த கூட்டத்துல இருக்கான்னு. அதுவும் அப்படியே கண்ணை மூடி அப்படியே பார்க்கும், பறக்கு பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரும். And to that sister which picked another one, and she will also be told the same thing, and she will bring the another guy here. எனக்கே பயமா இருந்தது. I also being afraid. என்ன பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்து கொண்டு போனா எப்படி இருக்கும்? If I may be caught by my hair, and what will happen? அவர் பிசாசை வச்சு அப்படியே விளையாட்டு காட்டுவாரு. And he used to play with the devils. ஆந்திராவுல நடந்த சம்பவம், Incident which took place at Andhra. அவர் சொன்னதான் சொல்றேன். I told what he said. இந்த பிசாசுகள் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுக்கிற வேலையில ஒரு பையன் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். When all the devils were falling down, and the boy was mocking them all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப தெலுங்குல சொல்றாரு, டேய் எச்சரிக்கையா இருக்கோ, இந்த பிசாசு உனக்குள்ள வந்திருக்கும், ஒழுங்கா மரியாதை இரு. In Telugu he is saying, oh boy, be cautious, otherwise the devil will enter into you. ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சு ஆடுது. And brother was demon possessed, and he was அவன் ஒரே கிண்டல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். he was keep on mocking that. உடனே அவர் சொன்னாரு, Immediately told, இந்த பிசாசு ஆடிட்டே இருக்கு, and this devil was dancing. பிசாசு ஏறு அவன் மேல. Oh devil, you enter into that boy. இந்த பிசாசு அவனுக்குள்ள ஏறி அவன் குட்டிக்காரன் அடிக்கிறான். ஐயா 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 மன்னிச்சிருங்க. And the devil entered into that boy, and he was doing somersault. Oh Lord, pardon me, pardon me. இனி ஒழுங்கா இருப்பியா? Hereafter will you remain quiet? நான் இனி ஒழுங்கா இருப்பேன். Hereafter I will be quiet. பிசாசே வா, மறுபடியும் வா. Oh devil, you come out again. இயேசுவின் நாமத்தினால போ. In the name of Jesus you go. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் பஸ்ல மூவ் பண்ணா இருக்கும்போது பஸ்ல ஏறினாலும் கூட, When he was an elder, when he boarded in a bus, பஸ்ல பிசாசு பிடிச்சாட்டு இருந்தா எல்லாம் அங்க ஆடும். and in the bus, if some evil possessed were there, they will dance. அப்படிப்பட்டதான வரம் பெற்றவர் தான் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள். Pastor Aruldas is a pastor who received such a gift. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, ஆடுற பிசாசு உண்டு. That's why there are devils which dance. ஆடாத பிசாசு இருக்குது. There are devils which do not dance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பேதுரு அங்க தலை விரிச்சு போட்டு ஆடுனானா, Whether Peter he danced with his head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் பாருங்க இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். He rebuked Jesus. நீ எருசலேமுக்கு போக கூடாது, You should not go to Jerusalem. சிலுவையை சுமக்க கூடாது, You should not carry the cross. இயேசு கண்டிப்பா எருசலேமுக்கு போக வேண்டும். Surely Jesus should go to Jerusalem. அவர் சிலுவையை சுமக்க வேண்டும். We should carry the cross. அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். Then we may receive salvation. ஆனா இந்த பிசாசு பேதுருக்குள்ள புகுந்து, But this devil entered into Peter. நீ பாடுபடக்கூடாது என்று சொன்னா, You should not suffer, he told. இயேசு என்ன சொன்னாரு? Or Jesus replied, போ சாத்தானே என்று சொன்னாரு. You go hence behind தேவனுக்கு Satan. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பாருங்கள், That's why, சில beloved. பிசாசுகள் போவதும் வருவதுமாய் காணப்படும். And the devils, they go out and come in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாஸ்டர் அருள்தாஸ் இங்க ஜெபிச்சிட்டு இருப்பாரு. Pastor Aruldas, he was praying here. அந்த பிசாசு சொல்லும், The devil say, நான் இப்ப போறேன். now I am going. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவ வருவா, He will come. நான் அங்க மரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன். I will be on the tree. அவ வர வேளையில In the time of her அவ arrival, கூட நான் போயிருவேன். then I will enter into her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே போல ஆடிட்டு வரும். In the next day, in the same way, he will dance and come. சில பிசாசுகள் மனுஷனுடைய சுபாவத்துக்குள்ள மறைந்து இருக்கும். It will hide in the character of a man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில பிசாசு சொல்லும் பாருங்க, நான் இவளுக்குள் 30 ஆண்டுகளாக இருக்கிறேன். Some devils say, I am inside her for 30 long years. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பல வியாதிகளை கொண்டு வருவது இந்த பிசாசு தான். Devil is the one which brings many sicknesses. பேச்சுப்பாறையில நான் அங்கே பிரதரா இருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I am a brother in Pechapare doing the servant ministry of God. தாஸ் என்றதான ஒருவன் சுகம் இல்லாமல் காத்திருப்பு கூட்டம் அன்றைக்கு அவனை கொண்டு வந்து அந்த காத்திருப்பு கூட்டத்தில் போட்டிருந்தாங்க. There was one called Das at the charing meeting. He was not well. He was brought in the charing meeting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சரி, கடைசியில இவருக்காக ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி காத்திருப்பு கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வாங்க இவருக்காக ஜெபம் பண்ணுவோம். At the end of the charing meeting, I told, let's all come and let's pray for this. அந்த ஆளுக்கு என்னன்னு சொன்னா தலைவலி, வயிறு வலி, கால் வலி. And what happened to that man is he had headache, stomachache,
and the leg pain. மூன்று விதத்துல இந்த பிசாசு, மூன்று பிசாசுகள் உள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 3 devils are working from him inside. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, சரி அப்ப முழங்கால் போடு, ஜெபம் பண்ணலாம். Beloved, you be on knees, let's pray. அது தலையை ஆட்டிட்டு அப்படியே சொல்லுது, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். It is shaking the head and saying, we are 3. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவருக்கு என்ன வலி? What is the way for it? தலைவலி, வயிறு வலி, கால் வலி, Headache, stomachache and leg pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப ஆடிக்கிட்டே அந்த பிசாசு சொல்லுது, Keeping on dancing, the devil is saying, நாங்கள் 3 பேர் ஒன்றாக இருக்கிறோம். we are 3 but 1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப தலைவலியை கொண்டு வந்தது யாரு? Who brought the headache? தலைவலியை கொண்டு வந்தது சுகுமாரன். Sukumaran brought headache. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அதோடைய சரித்திரம் சொல்லுது, நான் இந்த பேச்சு பாறையில ஒரு மரத்துல தூக்கு போட்டு செத்து போனேன். It is saying the history in Pechaparai, I hanged and died once. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சரி, அடுத்தது யாரு? வயிறு வலியை கொண்டு வந்தது யாரு? Nextly, who brought stomachache? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அந்த வயிறு வலி கொண்டு வந்த பிசாசு, And the devil which brought the stomachache told, நான் தான் மந்திரவாதி. I am that witchcraft. இந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாரும் என்னை கொன்று போட்டார்கள். All the people in this place killed me. நான் தான் வயிறு வலியை கொண்டு வந்தேன். I brought the stomachache. கால் வலி, Leg pain. கால் வலியை கொண்டு வந்தது யாரு? Who brought this leg pain? நான் தான் ஆரிஸ். I am Aris. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா அங்க உள்ள ஜனங்களை கேட்டா அவங்க சொல்றாங்க, But the people when they asked, they told, அந்த ஆரிஸ்ன்றவன் அந்த டேம்ல விழுந்து செத்து போயிருக்கான். the Aris, that person, he fall in the dam and died. ஒரு மந்திரவாதி அந்த ஊர்ல அடிச்சு கொண்டு போட்டுருக்கிறார்கள். And he was a magician, he was slain in that place and died. அப்போ ஒருவன் என்ன செய்யறான்? மரத்துல தூக்கு போட்டுக்கொண்டு. One got hanged in the tree. இந்த ஆவிகள் எல்லாம் இந்த மனுஷனை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டு, All the spirits are tormenting this man. சரி, எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். Yes, let's all pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இப்போ எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Beloved, we started praying for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தலைவலியை கொண்டு வந்த பிசாசே, Devil who brought headache, இயேசுவின் நாமத்தினால போ. in the name of Jesus you go. அப்படியே பத்துனு கீழே விழுந்தது. Immediately it fall down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தலைவலி போயாச்சு. Headache has departed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐயா, சுகுமாரன் போயிட்டான் ஐயா. Sukumaran has left. நான் என்ன செய்யறேன்னா, டேய் சுகுமாரா அப்படின்னா, அந்த வயிற்று வலியை கொண்டு வந்த மந்திரவாதி சொல்றான், சுகுமாரன் போயிட்டான், நான் மந்திரவாதி இருக்கிறேன் ஐயா. And when I say Sukumara and the magician who brought stomachache, he told, Sukumaran went, but I am here. ஏய் மந்திரவாதி, இயேசுவின் நாமத்தினால போயிரு. Oh magician, in the name of the Lord Jesus, you go. இனி வயிறு வலியை கொண்டு வந்து போடக்கூடாது. Hereafter you should not bring stomachache. இயேசுவின் நாமத்தினால போ. In the name of Jesus, run away. பத்துனு கீழே விழுந்து போயாச்சு. Immediately it fall down and went. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. டேய் மந்திரவாதி Yes, magician. அப்படின்னா அந்த கால் வலி கொண்டு வந்த பிசாசு சொல்லுது, மந்திரவாதி போயிட்டான் ஐயா, நான் சுகுமாரா இருக்கிறேன். And the devil which brought the leg pain, the Aris is told, he went, I am here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசுவின் நாமத்தினால போ. In the name of Jesus is go. உடனே சுகமாக்கப்பட்டு அந்த சகோதரன் வீட்டுக்கு போனா, அதுக்கு பிறகு அந்த குடும்பம் முழுவதும் நம்முடைய சபையில் ஐக்கியப்பட்டார். Immediately the man got relieved from all sicknesses. The whole family is attending our church. இதே மார்த்தாண்டத்துல நான் ஊழியம் செய்த போது, In the same Marthandam, when I am doing this ministry, 4.5 வருஷம் நான் இங்க ஊழியம் செய்திருக்கிறேன். I have done the ministry for 4.5 years. ஒரு முறை பைபிள் கிளாஸ் போகணும்னு சொல்லி, Once I thought going to Bible class. நான் குளிச்சிட்டு போலான்னு சொல்லி நான் அங்கே குளிக்கும்படியாக போயிருந்தேன் பாத்ரூமுக்கு. I am to prepared to go after getting bath. உடனே பாத்தீங்கன்னா கிட்டு 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 கிட்டுன்னு ஒரு குளிர் காய்ச்சல் உண்டானது. Immediately I had a fever filled with cold. அப்போ பிசாசு சொல்றான், Devil is saying, நீ இன்றைக்கு பைபிள் ஸ்டடி நடத்த முடியாது. today you cannot conduct Bible study. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால நடத்தியே தீர்வுன்னு சொல்லி அன்றைக்கு குளிக்கல. அன்றைக்கு நேரத்திலே துணியெல்லாம் மாத்திட்டு அங்க போய் கூட்டத்தில் உட்கார்ந்து, I told, in the name of the Lord Jesus, I will conduct Bible study. I do not take bath. I change my dress. And before the time, I went and conducted the Bible study. எல்லாம் கொளறுது, நம்பர் எப்படி சொல்றது, ஜெபம் எப்படி எடுக்க சொல்றது, அப்படியே எப்படியே ஜெபத்தை எடுத்துட்டேன்.
பிறகு பாட்டெல்லாம் சொல்லிட்டேன். மூன்றாவது பாட்டு நல்லா ஆவியில நிரம்பி அந்த பிசாசை கட்டுங்க. And my mouth began to stammer and I started praying, connected the prayer service, and in third song I got filled in the spirit properly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அற்புதமான விடுதலை அன்றைக்கு பைபிள் ஸ்டடி நடத்தினேன். And wonderful deliverance in that Bible study. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். One more thing I want to say and conclude. இங்கே நீங்கள் பலரும் பலவிதமான வியாதியோட நீங்க வந்திருக்கிறீங்க. Today you might have come with many sicknesses. இந்த இரவு வேளையில உனக்குள்ள அந்த வியாதி கொண்டு வந்த பிசாசு இன்றைக்கு ஓட போகிறது. விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல காஞ்சாம்பரம், In the same way, Kanjambaram. பழைய விசுவாசிகளுக்கு நன்றாக தெரியும். All the believers, they knew well. ரொம்ப வருஷமாக தலைவலியில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். For long years I am suffering with headache. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் பவனியில, பிறகு தலைவலியில படுத்துருவேன். And I will announce for that in the procession. நிறைய பேர் என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தலைவலி இப்பொழுது உண்டா என்று கேட்பார்கள். Many after noticing me they will ask, are you having headache now? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டேன் நான். One day I become like mental, வலி தாங்க முடியவில்லை, unable to bear the pain of headache, ரூம்குள்ள படுக்க முடியாது, cannot be able to sleep in my room. மீட்டிங் ஹால்ல நடந்து கொண்டிருக்கிறேன். I am walking in the meeting hall. அந்த சமயம் பார்த்து ஒரு விசுவாசி வந்தாரு. In the time a believer came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் சொன்னேன் இப்படி தலைவலி. I told I have headache. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த விசுவாசி போய் மற்ற விசுவாசிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தார். That believer, he called all the other believers to the prithum. பிரியமானவர்களே, எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. All get filled in spirit and prayed. அப்ப நான் சொல்றேன், I told, எனக்கு ஒரு அபிஷேகம் வந்து இறங்கிட்டா போதும். it is sufficient if an anointing fell on me. எனக்கு இந்த தலைவலியில இருந்து விடுதலை கிடைச்சிரும். I may get deliverance from this headache. அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. Let's pray for all those things. சரியான ஒரு அக்கினி அபிஷேகம் வந்தது. Yeah, fiery anointing came. தீர்க்க தரிசனம் உண்டானது. Yeah, that prophecy. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காண மாட்டா. The Egyptian which you see today will not see no more. இன்றைக்கு உள்ளதான அந்த தலைவலி இனி காண மாட்டா. The headache which you see today will you never see no more. 20 வருஷத்துக்கு மேல ஆனது பிரியமானவர்களே. Beloved, 20 years ago it happened. அற்புத விடுதலை கொடுத்தார். God gave wonderful deliverance. இந்த இரவு வேளையிலும் கூட Even in this night time, அந்த பிசாசை நீ துரத்த வேண்டும். you have to cast out the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பல வருஷங்களாக, For many long years. சில வேளையில 13 வருஷமா நீ கஷ்டப்படலாம். Perhaps you may be suffering for 13 long years. 38 வருஷமா நீ கஷ்டப்படலாம். Perhaps you are suffering for 38 years. இல்லாவிட்டா 7 நாள் ஆயிருக்கலாம் உனக்கு வியாதி வந்து. Otherwise you are suffering with 7 days. இல்லாவிட்டா 12 ஆண்டுகள் காணப்படலாம். Otherwise 12 long years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால இந்த இரவு வேளையில In this night time, அந்த பிசாசை நீ துரத்த வேண்டும். you have to cast the devil. உனக்கு தேவன் இந்த இரவு வேளையில எல்லாருக்கும் அதிகாரத்தை தரப்போகிறார். God is going to give authority to everyone. எல்லாரும் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. Let us all stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு பிசாசை எப்படி துரத்தினார்? How Jesus cast out the devil. இவனை விட்டு போ என்று சொன்னார். Go out from this person. அதிகாரத்தோட அந்த பிசாசுகளை துரத்துங்க. With authority let's cast the devil. பயப்பட வேண்டாம். Fear not. முதல்ல தேவனுடைய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. First receive the anointing from the Lord. அதுக்கு பிறகு சாத்தானை துரத்துங்க. After that cast the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your eyes. எல்லாரும் இந்த வேளையிலே கண்களை மூடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All close your eyes and keep on praising him. தேவனை விசுவாசிங்க. Believe the Lord. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி போய்விட்டால், If the spirit is cast out from you, உனக்கு இப்பொழுதே விடுதலை. now you have the deliverance. இந்த இரவு வேளையில உனக்கு இயேசு விடுதலை தர போகிறார். In this night time Jesus is deliver you. அதனால அதிகாரத்தோட நீ இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லுவாயாக. With all authority you say cast out. இப்போ நான் சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் போ என்று சொல்ல வேண்டும். Now I say in the name of Jesus you have to say go out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால போ. இயேசுவின் நாமத்தினால போ. இயேசுவின் நாமத்தினால போ. தூர 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 போ, கிட்ட வராதே. இயேசு பாப்பல்லனா நில்லு சாத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ. தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. இயேசு பாப்பல்லனா
Hallelujah. 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 അത് ദൈവ മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത് ദൈവത്തിന് അവനിൽ വസിക്കാൻ വേണ്ടിയാകുന്നു. தேவன் மனிதனை சிருஷ்டித்தது தேவன் அவனுக்குள்ளே வசிக்கும்படியாக. மனுஷന്റെ ശരീരം ദൈവത്തിന്റെ ആലയമാക്കി തീർക്കാൻ വേണ്ടിയാകുന്നു. மனிதனுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றும்படியாக. എന്നാൽ എന്താണ് സംഭവിച്ചത്? ஆனால் என்ன சம்பவித்தது? മനുഷ്യൻ പാപം ചെയ്തപ്പോൾ പിശാചിന്റെ ആലയമായിട്ട് അവൻ മാറി. மனிதன் பாவம் செய்த போது அவன் பிசாசினுடைய ஆலயமாக மாறினான். പിശാചിന്റെ വീടായിട്ട് മനുഷ്യൻ മാറി. மனிதன் பிசாசினுடைய வீடாக மாறினான். അവന്റെ ഹൃദയവും അവന്റെ മനസ്സും ആത്മാവെല്ലാം സാത്താന് സ്വന്തമായി. அவனுடைய இருதயமும் அவனுடைய மனதும் அவனுடைய ஆத்மாவும் சாத்தானுக்கு உரியவைகளாக மாறினது. ആത്മാവ് വന്നാൽ പിശാചിന് അവിടെ ഇടമില്ല. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വന്നാൽ പിന്നെ പിശാചിന് മനുഷ്യന് ഇടമില്ല. தேவனுடைய ஆவியானவர் வரும்போது அதற்கு பிறகு பிசாசுக்கு அங்கே இடம் இல்லை. ഇന്ന് രാത്രികാലം ശോധന ചെയ്ത് നോക്കുക. ദൈവത്തിന്റെ ആത്മാവോ നിന്നിൽ വസിക്കുന്നത് അതോ പിശാചോ വസിക്കുന്നത്? இந்த இரவு வேளையிலே நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறாரா இல்லாவிட்டால் பிசாசின் ஆவி வாசம் பண்ணுகிறதா என்று. ഇനി പാപത്തെ ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിച്ച് കർത്താവിനായി ജീവിതം സമർപ്പിച്ചിട്ടില്ലെന്നവരിൽ പിശാചത്തിന്റെ ഉള്ളിൽ വസിക്കുന്നത് ദൈവാത്മാവ് അവിടെ ഇല്ല. நீங்கள் பாவத்தை விட்டு விடாமல் பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு பாவத்திலே ஜீவிப்பீர்கள் என்றால் பிசாசு உங்களுக்குள்ளே காணப்படும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்க முடியாது. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വരുമ്പോൾ സന്തോഷവും സൗഖ്യവും സമാധാനവും പ്രത്യാശയും എല്ലാം കൊണ്ടുവരും. தேவனுடைய ஆவியானவர் வரும்போது சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் நம்பிக்கையும் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். പിശാചോ എല്ലാ ദുഃഖവും ഭാരവും അധൈര്യവും നിരാശയും അതേ മരണത്തെക്കുറിച്ചുള്ളതായ ചിന്തയും ഭയവും கொண்டுவரும், രോഗത്തെയും கொண்டுவரும், ബലഹീനതയും கொண்டுவரும். ஆனால் பிசாசானவன் வரும்போது அவன் பாவத்தையும் மறிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தையும் பல வகையான பாவங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் நம்பிக்கையற்ற தன்மையும் நிராசையும் அவன் கொண்டு வருகிறான். சாத்தான் மரணத்தை கொண்டு வருന്നു, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ജീവനെ കൊണ്ടുവരുന്നു. சாத்தான் மரணத்தை கொண்டு வருகிறான், தேவ ஆவியானவர் ஜீவனை கொண்டு வருகிறார். രാത്രി നമ്മുടെ മേൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വരട്ടെ. இந்த இரவு வேளையிலே நம்முடைய இதயத்திற்குள்ளே தேவ ஆவி வரட்டும். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ നിറയ്ക്കട്ടെ. தேவனுடைய ஆவியினால் நிரப்பட்டும். நீ பிசாசிന്റെ പാർപ്പിടമായിട്ടുള്ള ദൈവത്തിന്റെ ആലയമായി മാറട്ടെ. பிசாசு வசிக்கிற இடமாக இருந்ததான நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாய் மாறட்டும். பாரம் போய் போகும், നിന്റെ പാപങ്ങൾ പോയി പോകും, உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு போகட்டும், சாபம் நீங்கி போகும், உங்களுடைய சாபம் நீங்கி போகும், ரோகம் நீங்கி போகும், உங்களுடைய ரோகம் நீங்கி போகும், ശരീര വേദനയും മാറി പോകും, எல்லா சரீர வேதனையும் மாறி போகும், തലവേദന പോകും, நடுவேதனை போகும், கால்முட்டின வேதனை போகும், உங்களுடைய முதுகு வேதனை நீங்கிவிடும், உங்களுடைய கால் வலி நீங்கிவிடும். സകല രോഗവും പിശാച് കൊണ്ടുവരുന്നു. പിശാച് പുറപ്പെട്ടു പോകുമ്പോൾ രോഗം അതോടുകൂടെ പോയി പോകും. பிசாசு தான் எல்லா வியாதிகளையும் கொண்டு வருகிறான். அவனை உங்களை விட்டு நீங்கும் போது உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு நீங்கி போகும். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വരട്ടെ. தேவ ஆவியானவர் வருவாராக. സമർപ്പിച്ചു കൊടുക്കുക, இப்பொழுதே ஒப்புக்கொடுங்கள், ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക. உங்களை ஒப்புக்கொடுங்கள். ദൈവാത്മാവ് നിന്റെ മേൽ വരട്ടെ. தேவ ஆவி உங்கள் மேல் வரட்டும். സത്താൻ പുറത്തു പോകട്ടെ. சாத்தான் அப்புறப்பட்டு போகட்டும். പിശാച് ഓടി പോകട്ടെ. பிசாசு ஓடி போகட்டும். രോഗം നീങ്ങി പോകട്ടെ. வியாதி நீங்கி போகட்டும். വേദന നീങ്ങി പോകട്ടെ. வேதனை நீங்கி போகட்டும். ദൈവത്തിന്റെ മരണത്തെ നീക്കട്ടെ, ജീവനെ കൊണ്ടുവരട്ടെ. தேவ ஆவியானவர் மரணத்தை நீக்கி ஜீவனை கொண்டு வருவாராக. യേശുവിന്റെ രക്തം, இயேசுவின் ரத்தம், യേശുവിന്റെ രക്തം இயேசுவின் ரத்தம் സകല പാപമൊക്കെ ശുദ്ധീകരിക്കുന്നു. எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട ഹൃദയത്തെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വരുന്നു. சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்திற்குள்ளே தேவ ஆவியானவர் வருகிறார். സൗഖ്യം, വിടുതലും ജയവും ഉണ്ടാകുന്നു. ஆரோக்கியமும் சுகமும் ஜெயமும் உண்டாகிறது. സമർപ്പിച്ചു കൊടുക്കാം, உங்களை ஒப்புக்கொடுங்கள், സമർപ്പിച്ചു കൊടുക്കാം. உங்களை ஒப்புக்கொடுங்கள். ഇപ്പോൾ നീ സമർപ്പിച്ച ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ നിറയ്ക്കും. நீங்கள் இப்பொழுதே உங்களை ஒப்புக்கொடுத்தால் தேவன் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആമേൻ. ആത്മശരീരം മുറ്റുമായ ആദീനമകൽവി ഒപ്പുവിത്തേനാവി ஆதீனமாகவே ஒப்புவித்தே ആലയമായാവിയാൽ നിറപ്പി ആശീർവദിയുമയ്യാ. ആലയമായാവിയാൽ നിറപ്പി ആശീർവദിയുമയ്യാ. ஆதீனமாகவே ഒപ്പുവിത്തേ ஆதீனமாகவே ஒப்புவித்தே ആലയമായാവിയാൽ നിറപ്പി
ஆசீர்வாதமாக்கி மாற்றுங்க. ஆசீர்வதியும் ஐயா. Amen, 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 amen. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. Mayaviya nirapi ஆசீர்வதியும் ஐயா. ஓ எல்லாரும் சேர்ந்து பாடியாட்டு. மாயாவியா நிரப்பி ஆசீர்வதியும் ஐயா. 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 Hallelujah. ഇത് നാം കേട്ടതുപോലെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വരാൻ കഴിയാത്തതിന് കാരണം പാപം ഹൃദയത്തിൽ നിലനിൽക്കുന്നുകൊണ്ടാണ്. நாம் கேட்டதை போல தேவ ஆவியினாலே அபிஷேகத்தால் நிரப்ப முடியாததனுடைய காரணம் பாவம் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. ഹൃദയത്തിൽ ലോകസ്നേഹം നിറഞ്ഞിരിക്കുന്നു. இருதயத்தில் உலக சிநேகம் லௌகிகம் இருக்கிறது. ജഡീക ആ മോഹങ്ങൾ നിറഞ്ഞിരിക്കുന്നു. பல வகையான சரீர மாம்ச இச்சைகள் நிரம்பி இருக்கிறது. കയ്പും പകയും നിറഞ്ഞിരിക്കുന്നു. பகையும் விரோதம் நிரம்பி இருக்கிறது. വെറുപ്പും കുലപാതക ചിന്തയും നിറഞ്ഞിരിക്കുന്നു. வெறுப்பும் கொலைபாதகத்தின் ஆவியும் நிரம்பி എല്ലാ இருக்கிறது. ഭോഷ്കും ഹൃദയത്തിൽ നിറഞ്ഞിരിക്കുന്നു. எல்லா கள்ளத்தனமும் இருதயத்தில் இருக்கிறது. അതുകൊണ്ട് ആത്മാവിന് വരാൻ കഴിയുന്നില്ല. இந்த நிமித்தமாக சிலரால் அபிஷேகத்தை நிரம்ப முடியவில்லை. അശുദ്ധിയുള്ളിടത്ത് പരിശുദ്ധാത്മാവ് വരികയില്ല. அசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. നമ്മളെ നമുക്ക് വിശുദ്ധീകരിക്കാം. எனவே இந்த நேரத்தில் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவோமாக. അതുപോലെ മടങ്ങി പോകരുത്. வந்தது போல திரும்பி போக வேண்டாம். പാപത്തെ ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിക്കാം. பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிடுவோமாக. യേശുവിന്റെ രക്തത്താൽ നിന്നെ കഴുകട്ടെ. இயேசு தம்முடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயங்களை கழுவட்டும். ഹൃദയത്തെ യേശു രക്തം കൊണ്ട് കഴുകട്ടെ. இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் இருதயங்களை கழுவிக்கொள்ளுங்கள். പാപത്തിന്റെ കറ പൂർണ്ണമായി നീങ്ങട്ടെ. பாவத்தின் கரை முற்றிலுமாய் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். പരിശുദ്ധപ്പെടുത്തട്ടെ. தேவன் உங்களை பரிசுத்தமாக்கட்டும். ആത്മാവ് നിന്റെ മേൽ വരട്ടെ. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்கட்டும். പരിശുദ്ധ ആത്മാവ് നിന്റെ മേൽ വരട്ടെ. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரட்டும். നിന്നെ രക്ഷിക്കട്ടെ. உங்களை ரட்சிக்கட்டும். സൗഖ്യമാക്കട്ടെ. உங்களை சுகமாக்கட்டும். വിശുദ്ധീകരിക്കട്ടെ. உங்களை பரிசுத்தமாக்கட்டும். സ്വർഗരാജ്യത്തിനായി അവകാശിയാക്കി മാറ്റട്ടെ. உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றட்டும். രോഗം വിട്ടു നീങ്ങി പോകട്ടെ. எல்லா வியாதிகளும் உங்களை விட்டு நீங்கி போகட்டும். സാത്താന്റെ ബന്ധനങ്ങൾ അഴിഞ്ഞു പോകട്ടെ. எல்லா சாத்தானின் கட்டுகளும் அழிந்து போகட்டும். യേശുവേ എന്ന് വിളിക്കുക. இயேசுவே என்று கூப்பிடு. യേശുവേ എന്ന് വിളിക്കുക. இயேசுவே என்று கூப்பிடு. രക്തത്താൽ കഴുകണമേ എന്ന് പറയുക. ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல். എന്നെ ശുദ്ധീകരിക്കണമേ എന്ന് പറയുക. என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். ആത്മാവിനാൽ നിറയ്ക്കണമേ എന്ന് പറയുക. என்னை ஆவியினால் நிரப்புங்கள் என்று சொல்லுங்கள். വിടുവിക്കപ്പെട്ടവരായി വീട്ടിലേക്ക് മടങ്ങി പോകൂ. விடுதலையாக்கப்பட்டவர்களாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போங்கள். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யோ. ஓ
கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேன் நான். 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 ചിലരെല്ലാം പിന്മാറ്റക്കാരായി ദൈവസ്ഥനം വന്നിരിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു. இங்கே இருக்கிற சிலர் நீங்கள் இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள் என்று ദൈവത്തിന്റെ ஆவியானவர் சொல்லுகிறார். ഒരു കാലത്ത് നീ രക്ഷിക്കപ്പെട്ടവനായിരുന്നു. ஒரு காலத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ഇന്ന് വീണ്ടും നീ പഴയ പാപത്തിലേക്ക് മടങ്ങി പോയിരിക്കുന്നു. ஆனால் உன்னுடைய ரட்சிப்புக்கு பிறகு நீ உன்னுடைய பழைய பாவத்திற்கு திரும்பி போயிருக்கிறாய். ഒരിക്കൽ പിശാചിനെ ദൈവം പുറത്താക്കിയതായിരുന്നു. தேவன் பிசாசை துரத்துகிறவராக உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு காலத்தில் இருந்தார். എന്നാൽ ഇപ്പോൾ ആ പുറപ്പെട്ടു പോയ പിശാച് വീണ്ടും നിന്നെ പിടികൂടിയിരിക്കുന്നു. ஆனால் உன்னை விட்டு புறப்பட்டு போன பிசாசு இப்பொழுது மறுபடியும் உனக்குள்ளே குடியிருக்கிறது. ദൈവത്തെ വിട്ട് അകന്നു പോയത് കൊണ്ട്, தேவன் உன்னை விட்டு வெளியே போனபடியினால், നീ ദൈവത്തിൽ നിന്ന് അകന്നു പോയത് കൊണ്ട്, நீ தேவனை விட்டு பிரிந்து போனபடியினால், പിന്മാറ്റക്കാരന് പിന്മാറ്റക്കാരിയായി തീർന്നത് കൊണ്ട്, நீ ஒரு பின்மாற்றக்காரனாக பின்மாற்றக்காரியாய் இருக்கிறபடியினால், ഈ ലോകത്തിലേക്ക് പോയത് കൊണ്ട്, நீ உலகத்திற்கு திரும்பி போனபடியினால், പോയ പാപത്തിലേക്ക് മടങ്ങി പോയത് കൊണ്ട്, விட்டதான பாவத்திற்கு நீ மறுபடியும் போனபடியினால், സഭയിൽ അകന്നു പോയത് കൊണ്ട്, தேவனுடைய சபை விட்டு நீ பிரிந்து போனபடியினால், ദൂരായി പോയത് കൊണ്ട്, பரிசுத்தவான்களை விட்டு தூரம் போனபடியினால், പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ വിട്ടുപോയിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போயிருக்கிறார். നീ മനം തിരിയുക, இப்பொழுதே மனம் திரும்பு, മനം തിരിയുക, இப்பொழுதே மனம் திரும்பு, നീ മടങ്ങി വരിക, நீ திரும்பி வா. ദൈവം നിന്നെ ആത്മാവിനാൽ നിറയ്ക്കട്ടെ. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவார். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ വീണ്ടും നിറയ്ക്കട്ടെ. தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்புவாராக, വീണ്ടും കഴുകട്ടെ, உன்னை மறுபடியும் கழுவுவாராக, ശുദ്ധീകരിക്കട്ടെ, உன்னை மறுபடியும் சுத்திகரிப்பாராக, നിറയ്ക്കട്ടെ, உன்னை ஜீவனால் நிரப்புவாராக, ആത്മാവിനാൽ നിറയ്ക്കട്ടെ. ஆவியினால் நிரப்புவாராக. പിന്മാറ്റക്കാരാ, മടങ്ങി വരിക, பின்மாற்றக்காரரே திரும்பி வாருங்கள், പിന്മാറ്റത്തിൽ മടങ്ങി വരിക, தேவ சமூகத்தில் திரும்பி வாருங்கள், സ്നേഹത്തിലേക്ക് മടങ്ങി വരിക, ஆதி அன்பிற்கு திரும்பி வாருங்கள், തീരുമാനത്തിലേക്ക് മടങ്ങി വരിക, ஆதி தீர்மானங்களுக்கு திரும்பி வாருங்கள், കൂട്ടായ്മയിലേക്ക് മടങ്ങി വരിക, ஆதி பிரதிஷ்டைக்கு திரும்பி வாருங்கள், ശുദ്ധന്മാർ ഐക്യത്തിലേക്ക് മടങ്ങി വരിക, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் திரும்பி வாருங்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ നിറയ്ക്കൂ, அப்படி நீ வருவாய் என்றால் தேவன் தம்முடைய ஆவியினால் உன்னை நிரப்புவார், ആത്മാവിനാൽ നിറയ്ക്കൂ, தம்முடைய ஆவியினால் நிரப்புவார். നിന്നെ യഥാസ്ഥാനപ്പെടുത്തും, நீ ஞானஸ்நானம் எடுத்தவன், അവൻ നിന്നെ യഥാസ്ഥാനപ്പെടുത്തും, അവർ அவர் உன்னை சீர்படுத்துவார், അവൻ നിന്റെ ആത്മസംരക്തത്താൽ നിന്നെ കഴുകും, அவர் தம்முடைய ரத்தத்தினால் உன்னை கழுவுவார், പാപങ്ങളുടെ പിന്മാറ്റത്തെ ദൂരീകരിക്കും, உன்னுடைய பின்மாற்றத்தை விட்டு உன்னை നിന്നെ திருப்புவார், വിശുദ്ധനാക്കി മാറ്റും, உன்னை பரிசுத்தமானாய் மாற்றுவார், നീതിമാനാക്കി മാറ്റും, ദൈവസന്നിധിയിൽ നിൽക്കുവാൻ യോഗ്യനാക്കി മാറ്റും, தேவ சமூகத்திற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுவார். സമർപ്പിക്കുക, സമർപ്പിക്കുക. உன்னை ஒப்பு கொடுப்பாயாக, ஒப்பு கொடுப்பாயாக. ആമേൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. കൽവാരി രക്തത്തിനാൽ എന്നെ കഴുകി സ്വന്തം ചെയ്യും. കൽവാരി രക്തത്തിനാൽ എന്നെ കഴുകി സ്വന്തം ചെയ്യും. കരുണീങ്കി മുற்றிலும் പരിശുദ്ധനായി മാറും കൽവാരി വന്നിട്ടേൻ ഞാൻ. கருணீங்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாறும் கல்வாரி வந்திட்டேன் நான். എന്നെ കഴുകി சுத்தம் செய்யும் கல்வாரி ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் செய்யும். കൽവാരി രക്തത്തിനാൽ என்னை கழுவி சுத்தம் செய்யும் கல்வாரி ரத்தத்தினால் ആമേൻ. கழுவி യേശുവിന്റെ
രക്തം നമ്മുടെ മധ്യയെ ഒഴുകിക്കൊണ്ടിരിക്കുന്നു. യേശുവിന്റെ ഹൃദയത്തെ ശുദ്ധീകരിക്കുന്നു. നിന്റെ പിന്മാറ്റത്തെ അകറ്റുന്നു, നിന്റെ പാപത്തെ അകറ്റുന്നു, ശാപത്തെ അകറ്റുന്നു, രോഗത്തെ അകറ്റുന്നു, വ്യാധികളെ അകറ്റുന്നു, വേദന അകറ്റുന്നു, ബലഹീനത്തെ അകറ്റുന്നു. രക്തത്താൽ 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 യേശുവിന്റെ രക്തത്തിനാൽ. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah. നമ്മോട് മനസ്സിലുള്ളവനും കരുണയുള്ളവനായ കർത്താവ് നമ്മുടെ മധ്യേ വന്നതിനാൽ, കാൽവരിയിൽ ചൊരിഞ്ഞ രക്തം നമ്മുടെ മധ്യേ ഒഴുകിയതിനാൽ, നമ്മുടെ പാപങ്ങളെ നീക്കിയതിനാൽ, നമ്മുടെ ശാപത്തെ നീക്കിയതിനാൽ, പിശാചിനെ നമ്മൾ പുറത്താക്കിയതിനാൽ, തന്റെ ആത്മാവിനാൽ നിറച്ചതിനാൽ കരങ്ങളെ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രം, 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 സ്തോത്രം. മരണം നീങ്ങി ജീവൻ വന്നിരിക്കുന്നതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. மரணம் நீங்கி ஜீவன் வந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். തോൽവി നീങ്ങി ജയം ലഭിച്ചിരിക്കുന്നതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. தோல்வி நீங்கி ஜெயம் பெற்றபடியால் ஸ்தோத்திரிப்போம். നിരാശ നീങ്ങി പ്രത്യാശ ലഭിച്ചിരിക്കാൻ സ്തോത്രം ചെയ്യാം. அவநம்பிக்கை நீங்கி நம்பிக்கை வந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். രോഗം നീങ്ങി ആരോഗ്യം വന്നിരിക്കുന്നതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. வேதனை நீங்கி ஆரோக்கியம் வந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். സ്തോത്രം, 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 സ്തോത്രം. രാത്രിയിൽ ശുശ്രൂഷയ്ക്കായി ധനദാസിയാസം വരുതി ഉപയോഗിച്ചതിനാൽ സ്തോത്രം ചെയ്യാം. இந்த இரவிலும் ஊழியத்திற்காக தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரிப்போம். സ്തോത്രം, 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 സ്തോത്രം. എല്ലാവരും ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. സ്തോത്രം, 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 സ്തോത്രം. രാത്രി തിരുവചന പ്രഘോഷത്തിനായി ഒരു വൃത്തിനെ ബലപ്പെടുത്തിയതിനാൽ തുറന്ന ആത്മാവിന്റെ ശരീരത്തിന് അധികമായി ബലപ്പെടുത്തി തുറന്നുള്ളതായ ദിവസങ്ങളെയും ശക്തിയായി ഉപയോഗിക്കേണ്ടതിനായി സ്തോത്രം ചെയ്യാം. இந்த ராத்திரியிலும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவானை பலப்படுத்தினார். இன்னும் தொடர்ந்து இருக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் கர்த்தர் தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து நடத்தும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ത്രിയേക ദൈവത്തിനായി സ്തോത്രം ചെയ്യാം. திருத்துவ தேவனை ஸ்தோத்திரிப்போம். സ്തോത്രം, 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 സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. எனக்கு பிதாவே நதியோ துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாள் வேதபாட குட்டின் கர்த்தாவே அனுப்பப்பட்ட நாள் ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஜனங்களின் தேசம் கூடி சேர்த்து இந்த நாளும் கர்த்தாவே நாங்கள் ஆவினால் நிறைந்து பாடி மகிழவும் சந்தோஷப்படும் பலப்பட்டப்படும் கிட்ட உதவி செய்து ஆவியான சிவாடிக்கு ஜீசிதவினால் நதியோ துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை இதயத்தை பற்றி நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் படிக்கும்படியாக கற்று தாசனை மிதப்பட்டவனால துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை செம்மையாய் உண்டாக்கினே உங்களுடைய சாயலாய் சிருஷ்டிச்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர் கருத்துங்கிரியாகி அவனுக்கு ஆளுகை தந்தி அதிகாரி தந்தி கட்டாவை நமக்கு ஸ்தோத்திரம். விசாசானவனை வஞ்சித்து ஏமாற்றி மனதை கடித்து இதயத்தை கடித்து கட்டாவே படாத சிந்தனைகளும் வீணான சிந்தனைகளும் எல்லாருமான விதத்தில் தேவனை விட்டு விலகட்டுகளான விதத்தில் அவன் வஞ்சித்து ஏமாற்றி கட்டாவே அவன் தேவனுடைய பிள்ளை தேவனாய் மனுஷனாய் கலப்படாமடிக்கு அவன் ஆதாம் தேவனுடைய மகனாய்தான் ஆதாமை தாவே பிசாசு மகனாக காணப்படுத்துகிறாக மரண பயத்தினால் நிறைந்தவனாக பயந்து ஒழிக்கிறவனாக காணப்பட அவனை ஏமாற்றி விட்டான் சத்துரு. நாட்கள் கட்டாவே மனுஷன் இது எப்படி ஏமாற்றினான்னு சொல்லி நீ கற்று தந்தி கட்டாவுக்கு சோத்திரம் கேள்விப்பட்டுதான் ஜனங்கள் எல்லாரும் கட்டாவே சந்திரமான பிசாசு வஞ்சிட்டு ஏமாற்றம் அறிந்து கொண்டதுனால அந்த வஞ்சகத்தின் விடுதலாகத்தக்கதாக சத்தியத்தை அறிந்து சத்தியம் விளையாக்க முடியாது தேவன் அறிந்தான் ரெண்டு பிள்ளைமே மகைப்படுத்தாமல் சிந்தனை வீணராக ஆகபடிக்கு துரித்து தோத்தரித்து மகைப்படுத்தி நாமத்தை உயர்த்தும்படியாக கட்டாவே ஒரு இதயத்தையும் பக்குவப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கட்டாவே சோத்திரம். வீணான சிந்தையும் வீணான கேடான சிந்தையும் விடலாய் மாறாதபடிக்கு தேவன் ஒப்புக்கொடுக்காமல் கட்டாவே உண்மை துரித்து மகைப்படுத்தி நீ உண்டாக்கின கர்த்தர், நீ சிருஷ்டித்தவர், சகல அதிகாரத்தையும் கொடுத்த கட்டாவே அந்த அதிகாரத்தின் மூலமாக சத்திய வல்லமையை கீழ்பட்டும்படியாய் கட்டாவே ஜெயிக்கும்படி ஆளுகை செய்யும்படியாக ஏற்பட்டு கட்டாது அதே ஆளுகை அதிகாரத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு தினவினருக்கும் கட்டாவே சத்தியபடியாய் ஒப்புடுத்து ஆவி ஆத்மா சரீரங்களான எல்லா விதத்திலும் கட்டாவே வல்லமை அதிகாரத்துடனாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனமாக நித்தியத்துக்குள்ளான அந்த ராஜ்யத்துக்கு தகுதிப்பட்டவர்களாக காணப்படுத்துகிறாய் எல்லாரையும் தகுதிப்பட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒருவராய் நாங்கள் வீணாய் அந்த வெறுமையாய் போகாதபடிக்கு
கட்டாவே எல்லாரும் சற்றின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக இந்த விசுவாசம் கட்டின் விளையாக்கப்பட்டவர்களாக வியாதியின் விளையாக்கப்பட்டவர்களாக நான் கட்டாவே நீ மாற்றிக்கும் நாள் சொல்லிக்கிறோம் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொன்னவர் இன்றைக்கு அந்த அதிகாரம் தண்டபினால சொல்லிக்கிறோம் கட்டாவே மிக சோத்திரம் அதிகாரத்தை பெற்று எல்லாம் விசுவாசம் தண்டை விலகி ஜீவிக்க ஒவ்வொரு உதவி செய்யும் தொடர்ந்து கட்டாவே ஆராய்ந்து பக்கத்துக்கு முன்பாகங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆவி ஆத்மா சட்டம் மற்றும் பரிசுத்தமாக்கி வருகின்ற ஆயத்தப்பட்ட முடியாக ஒப்படைக்கிறோம் பரிசுத்தமான பலப்படுத்தி பலப்பற்றி 3 நாள் கூட்டங்களை ஆசமாக்கிட்டாரும் அது பரிகாரம் செய்யும் வருகின்ற ஆயத்தப்பட்டும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் நண்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.